செய்தாலும் பிழையேது செய்தாலும் தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயின் பிழைக்கின்றவா நீ பேசு தென்பழனி மலையோரம் வென்று தனீசை பாடும் தென்பழனி மலையோரம் வென்று தனீசை பாடும் செந்தூரி கடலோரம் தேவாவும் தேரோடும் செந்தூரி கடலோரம் தேவாவும் தேரோடும் தென்பழனி மலையோரம் வென்று தனீசை பாடும் பொண்ணை
பூச்சிடி நீ கொட்டாங்குச்சிடி பல பலன்னு துளுக்கிது இந்த பவள கண்ணாடி பக்குவமா வந்து நிலை மாமி முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கணும் கனவிலகையே பிடிக்கணும் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடி என் பேரா பேரா கொஞ்சம் தடியடி தாத்தா தடிய எடுக்கையில பொடியும் பறந்துருச்சே தாத்தோ அண்ணன பாத்தியா ஆ ஆ ஆ அப்பத்த கேட்டையா கே 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 கோடி அருவி கொட்டுதே அடி எம்மேலே அத தேடி உதிர கட்டுதே அடி ஒன்னாலே மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவழி கண்ண மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே மன்னாரு நான் மன்னாரி மகிமையுள்ள மன்னாரி ஆத்தங்கர ஓரத்தில நண்டு பிடிக்க சொன்னாரு தகர்த 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 தில்லாலே தில்லாலே திகர்த தில்லாலே ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மைக்க புடி பட்டாம்பூச்சி Wait,
பப்புன்னு வர்றியா? பப்புனுக்கு ஓ போடுங்க எல்லாரும். அந்த எனக்கு வணக்கமே. வட 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 வட. அட 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 அட. ஹலோ தாய் எனக்கு வணக்கமே. தாய் தெய்வம் உன்னை எனக்கு வணக்கமே. தாய் தெய்வம் உன்னை எனக்கு வணக்கமே. தாய் தந்த கோயிலுமில்லை தங்கமில்லை நாட்டுக்கு வணக்கமே. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. அரைமுறை இன்பம் என்னும் மாயக்கலையா இருக்கிறாரு. அரைமுறை இன்பம் என்னும் மாயக்கலையா இருக்கிறாரு. ஆசானுக்கு வணக்கமே. எங்க வாத்தியார் ஆனந்தோக்கு வணக்கமே. எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. ஓடு 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 ஓடா. அட 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 அட. ஏவவான பேரு வெண்ணாகி ஆனானே. பழனியப்பனுக்கு வணக்கம். வணக்கம். பாவாடே அடி 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 ஆமோ. பாவாடே இந்த பாவாடே இந்த பாவாடே இந்த பாவாடே இந்த பாவாடே இந்த பாவாடே இந்த பாவாடே கட்டிக்கிட்டு மசால் கடையில் வைக்கும் பாவஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம். பாவாடை கட்டி வரும் மசால் கடையில் வைக்கும் பாவஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம். மற்றவங்க மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரை ஆதி பெற்றவங்க விட்டவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கமே. மற்றவங்க பெற்றவங்க சொல் கேட்டு அடி 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 வணக்கம். ஐயா காலையில சொல்லி விட்டு முட்டமத்தி மற்ற கொஞ்சம் கைலாசம் போவதற்கு வணக்கம் வணக்கம். காலையில முட்டமத்து மற்ற கொஞ்சம் கைலாசம் போறவருக்கு வணக்கமே. இல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு போடுகிற போடினார் வணக்கம் வணக்கம். வல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு போடுகிற போடுகிற வணக்கம் வணக்கம். இல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்டனுக்கு வணக்கம். ஐயா வாங்கின கடனையே திருப்பி கொடுக்காத அகர ஆரம்பத்துக்கு வணக்கம் வணக்கம். வாங்கின கடனை திருப்பி கொடுக்காத என் மருமை எனக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி 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 அடி 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 ஆமா புண்ணியவன்களுக்கு வணக்கம் வணக்கம். அப்படி பொண்டாட்டி இருக்கீங்களே ஒப்பாட்டி வச்சு வரும் புண்ணியவன். ஆடுங்களா ஆடுங்களா பொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கு புண்ணியவன்களுக்கு வணக்கம். ஐயா புருஷனை இல்லாமலே நல்ல பெற்றெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். புரிதே அறியாமலே உள்ளமுட்டி பெற்றெடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம். இத்தனை சிறப்புடைய வெட்டகத்திலே பிறந்த இளைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம். அப்படி இத்தனை சிறப்புடைய இத்தனை சேர்ந்திருக்க இளைய பெரியோருக்கு வணக்கம். இத்தனை சிறப்புடைய வெட்டகத்திலே பிறந்த இளைய பெரியோருக்கு வணக்கம். நல்ல தத்துவங்கள் விளக்கின தகவல் ஐயாவுக்கு போடுகிற கொடிநாடு வணக்கம் வணக்கம். வலை 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 நாட்டுக்கு வணக்கமே. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே. எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. பப்புடு சூப்பர். அப்பா பரவாயில்ல. அருமையான ஒரு பக்க மேல கலைஞர்கள், அதுபோல அருமையான ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஊரு இந்த சேண்டலைப்பட்டி கிராமம். அருமையான ஒரு மக்கள் உண்மையிலேயே. இருந்தாலும் அகர முதல் எழுத்தெல்லாம் எத்தனாவதுல படிச்ச? 7ஆவதுல படிச்சியா? ஆதிபவன் முதற்ற உலகம் என்ற வள்ளுவர் குரலக்கணங்க ஆதிசிவனா திருவாயில் உருவாகி அகஸ்தின அரவணைப்பில் உருவெடுத்து பாவேந்த நாவிலும் மூவேந்திர மடியிலும் முச்சங்கத்தை அருகில் பிரபலத்தை இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியோர்களுக்கும் அவர் என்ன ஓட்டு கேட்க போறது மாதிரி கையை தூக்கிய கற்பை அணிகலனாக்கி அன்பை கருணையாக்கி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையில எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக நினைத்து தொட்டு வணங்கக்கூடிய இன்னப்பத்த ஆத்தாமார்களுக்கும் இப்பதான் கூட்டத்தில் உள்ள பெண்கள் பூரா அனுப்பைய நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டு கும்பிட்டோம். இந்த பப்புனுக்காரை மட்டும் புதுசா சொல்றானே தொட்டு கும்பிட்டாங்க. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. எங்க வீட்டுல நான் பார்த்திருக்கேன். எங்க ஐயா வயக்காட்டுல போய் விவசாய வேலையை பூரா முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா எங்க அப்பத்தா அவருக்கு வயிறார சாப்பாடு ஓட்டு கட்டில உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை தாங்க பிடிக்கும், காலை பிடிச்சு தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக்க பிறந்தவன், துணையாக்க பிறந்தவனே, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்பம் கூட்டி சந்ததி கொக்கர வைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி தொட்டு கும்பிட்டுச்சு நான் பாத்திருக்கேன். சரி. ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலைகீழா மாறி போச்சு. எப்படி? ஒவ்வொரு வீட்டுல பெண்கள் எந்திரிக்கிறாங்களோ இல்லையோ விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் ஆம்பளையால எந்திரிக்கிறார். அடே கால வேலையா இருக்கும், வேலைக்கு போறது கிடையாது. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறது. எதுக்குடா பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுறாங்க? ராத்திரி அரிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலைவலி விண்ணு மின்னு தெரியுது. ஒரு கட்டிங்க போட்டாத்தையும் சரி வரும். ஒரு 100 ரூபா இருந்தா 100 கொடுத்தா ஆத்தா இந்த 100 வேலை காசுல 100 ரூபாய் கொடு. சரி. அதுல கொஞ்சம் அசந்து வருத்தா கொலுசை கழட்டிட்டு போயிடுறாங்க. ஆமா, நல்லா எண்ணி பார்த்தாலும் பெண்கள் எண்ணி பார்க்க மட்டும் 8 நாள் ஆகும். ஏப்பா? ஆமா, மொத்தம் 14 பேர் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அதை இன்றதே 8 நாள் ஆகுமா? ஆமா, சின்ன ஒரு இவ்வளவு வரிய ஒரு ஊர்ல இந்த 14 பேரும் இப்படிக்கான தார்பாய் வச்சு உட்காந்துருக்கீங்களே, என்னத்தை சொல்ல. ஆமா, பெண்கள் பரவாயில்ல.
என்னைய கேட்டா வந்து 1000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட குறைவான கூட்டம் இருந்து நல்லபடியா கைதட்டி பாராட்டி ரசிச்சா போதும் சந்தோஷம். ஆமா, நன்றி நன்றி நன்றி. அது தாய்மார்கள் ஓரளவுக்கு இருக்கிறதுனால இங்க உள்ள பெண்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். என்ன வேண்டுகோள்? என்னை நீங்க பப்புனாவே நினைக்க வேணாம், நினைக்காதீங்க. ஆமா, உங்க வீட்டுல ஒருத்தனா உங்க உடன் பிறந்தவனா உங்க சொந்தக்காரனா நினைச்சுக்கோங்க. ராத்திரில படுக்கும் போது இந்த கால்ல ஓடுற கொலுசு, கழுத்துல ஓடுற செயின், காத்துல ஓடுற தோடு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. எதுக்குடா? நிறைய களவு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அதற்கான இந்த கணம்னு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. ஆமா, 3 மணிக்கெல்லாம் புருஷன்காரங்க எந்திரிச்சுக்கிட்டு ராவுராங்க மிஞ்சி இறக்கிதான் கொலுசு இறக்கிதான் சொல்லி அரமான வச்சு குடிக்கிறதுக்கு. ஆமா, வேற எங்கேயும் போனா சரி, நம்ம ஊர்ல கேட்டு பாப்போமே. நம்மளும் மாசம் 30 நாள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு டெய்லி நாடகத்துக்கு போயிட்டே இருக்கோம். ஆமா, நேத்தெல்லாம் போன ஊர்ல பாத்தீங்கன்னா ஊடால ஒரு பெரிய கொச்சை கயிறு ஐயா கட்டி விட்டுக்கிட்டு ஆம்பளை ஊரா தனியா உட்காருங்க, பொம்பளை ஊரா தனியா உட்காருங்க பிரிச்சு வச்சுட்டாங்க. நம்பிக்கை இல்லாம. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ஒரு நம்பிக்கையான ஒரு ஊரு, எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருக்கீங்க, கலந்து சந்தோஷமா இருக்கு பார்க்கும் போதே. அதுல பெண்கள் ஓரளவுக்கு வந்திருக்கீங்க. இந்த அங்கனக்குள்ள ஒரு 6 பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, நான் கூட கொஞ்சம் சங்கடப்பட்டீங்கன்னுக்குள்ள 14 பேர் இருக்கீங்களே அப்படின்னா அங்கனக்குள்ள ஒரு 6 மொத்தம் 20. ஓகே, 20 போதும். இந்த 20 பேர் இருக்கிறதுனால சின்ன ஒரு இங்க உள்ள பெண்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம ஊருன்னு சொல்லிட்டு என்னை உங்க வீட்டுல அண்ணன் தம்பியா நினைக்க சொல்ற, சும்மா கேட்ற கேள்வியா? ஏன்னா நாடகத்தை கண்ணோட்டமா பாக்குறாங்களான்னு செக் பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. பண்ணு கேட்கிற கேள்விக்கு யார் உண்மையை சொல்லி அவங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு கைய தூக்குறீங்களோ தலைக்கு ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுத்துருவோம். கண்டிப்பா. உன்கிட்ட காசே இல்லை, எப்படி 500 ரூபாய் தருவேன்? ஐயா, இந்த வருஷம் நாடகான காசு பூரா பையில பேக்கலதான் வச்சிருக்கேன். அந்த ஒரு கை பேக்கு கொண்டு வந்துருந்திய மஞ்சள் பேக்கு. ஆமா, அதுலதான் வச்சிருக்கேன். ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்கணும். கேட்கிற கேள்வி, முதல் கேள்வி பெண்களுக்கு. கேள்வி என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்காரு காலை தொட்டு கும்பிட்டு தான் மற்ற எந்த வேலையுமே பார்ப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா ஆத்தா மாதிரி இருந்தா கையை தூக்குங்க, தலைக்கு 500 ரூபாய் இருந்தா அந்த ஆத்தா தலையாட்டுச்சு. வேற எடுவட்டவன் எந்த கேள்வியை கேட்டுக்கிருக்காங்க. டெபாசிட் காலிப்பா, மறுபடியும் கேட்டு பாக்குறேன். நல்லா கேட்றா. விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு தான் உடையே வைப்பேன் அப்படிங்கிற என்ன பார்த்தா புண்ணியவதி இருந்த கையை தூக்குங்க வைப்போம். தலைக்கு 500 ரூபாய் இருந்தா போச்சடா. நான் கேட்கறது பொம்பளைக்கு, நீ பொத்திட்டு உட்கார பார்த்து தரும் அவர் கையை தூக்குறத பாரு. பரவாயில்ல. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு ஆளு கூட தூக்கல. பூரா என்னைக்கு டிவில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆம்பளை ஆளுகளுக்கு நிலைமை பூரா மாறி போச்சு. என்ன டிவி சீரியலுக்கு இருக்கு? ஆமாங்க, ஒரு ஒற்றுமை இருக்கு. எப்படி? டிவில வந்து விளம்பரம் போட்டாதே நாடகம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, நாடகம் போறியா பாத்தீங்களா? அந்த நாடகத்துக்கு பேர் வச்சிருக்காம இருக்கு. என்ன பேரு? பேர் வச்ச நாடகத்துல கதை எழுதிருக்கா. எப்படி எழுதிருக்கா? எப்படி மாமனாரை கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டு கொள்றது, அப்படி மாமியாளுக்கு எப்படி மீன் குழம்புல விஷம் வச்சு கொள்றது. அதையே மீன் குழம்புல வைக்கிறாங்க. அப்பதே வார வெளியில வராதா? சரி சரி, நம்மளுக்கு 2-3 பேர் வைக்கணும்னு பார்த்தாங்க. தப்பிச்சுட்டேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படி எல்லாம் நிறைய இடங்கள்ல தப்பிக்கணும். அப்படி எல்லாம் இருந்தாலும் ஏன்னா என்னைக்கு டிவில சீரியல் போட்டு விளம்பரம் போட்டாதான் புருஷன் தட்டுக்கு சோறு ஓடுதுங்க. அப்படி சொல்லு. ஆமா, 2வது விளம்பரம் போட்டாதான் குழம்பு ஓடுதுங்க. சரி, 3வது விளம்பரம் போன மட்டும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது, பக்கிய தண்ணி மண்ணு இருக்க மாட்டேங்குது. அப்புறம் என்னாங்க, காரவனா விடக்குன்னு உதஞ்சு அப்புறம் அம்மா தண்ணி தண்ணின்னு ஒரே விக்கி கடைசியில பாலை ஊத்திடுவாங்க. அப்படி காலம் போயிருச்சு. சரி, அங்கிட்டு விடுங்க. பெண்கள் தான் யாரும் கையை தூக்கல. ஆம்பளை ஆளுங்க மேல நம்பிக்கை இருக்கு. சரி, அவங்க கோவப்படுவாங்க. ஆமா, இந்த பப்பனுக்காரன் பொம்பளை ஆள்கிட்ட மட்டும் கேட்டுட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டான்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. எவ்வளவு பெரிய மனுஷங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆண்கள் என்னைக்கு சிக்கன் தாண்டா. ஆமா, அதனால ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க யாரும் உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசா தலைக்கு ஒரு கோட்டு. ஒத்துக்கிற முடியாதா? என்னங்க வெறும் கோட்டு எப்படிதான் குடிக்க முடியும்? சரி, ஒரு கோழி பையன் அப்படி சொல்றா. ஆண்களுக்கு கேள்வி என்ன கேள்வி கேளு. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தான் மற்ற எந்த வேலையுமே பாப்பா அப்படிங்கிற ஆண்கள் இந்த கையை தூக்குங்க வைப்போம். தலைக்கு ஒரு கோட்டு. என்ன படுத்துக்கிட்டே ஒரு மாதிரியா கள்ள பொண்டாட்டி வச்சிருக்க மாதிரி தூக்குறீங்க. ஒண்ணு வேற கிட்டு அமிர்தனா அவ்வளவுதான்ப்பா. ஆனா இந்த விஷயம் இதை பார்க்கல எனக்கு ஒரு தோணுது. என்ன ஆம்பளை பூரா என்னதே பாவம் செஞ்சோம் தெரியல. ஏப்பா ஒரு ஆளு கூட தூக்கல வருங்க, எப்படி தூக்குவாங்க? ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவன். என்ன சொல்ற? நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் இன்னைக்கு நம்ம நாடகத்துக்கு வந்திருக்கிறது மேலூர் பக்கம், மேலூர் கிட்ட. ஆமா, நம்ம ஊரு நம்ம காரியாபட்டி தான். நாடகத்தை முடிச்சுட்டு இங்க இருந்து 7 மணிக்கு மேல வண்டி எடுத்தாலும் சரி, விடிய காலம் 9 மணிக்கு கூடுனா ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருவேன். ஆனா அறந்தாங்கி ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்துல நாடகத்துக்கு போனோம்னா
வீட்டுக்கு வர்றதுக்கு மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும். ஆமா, அதிக தூரம் பயணம். அதிக தூரம் பயணம் போயிட்டு நாடகத்தை முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு 2 மணிக்கு வந்தாலும் சரி, நான் கட்டின பொண்டாட்டி தர்ம புண்ணியவதி, எனக்கு அமைஞ்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்திலேயே அப்படி பொண்டாட்டி யாருக்கு அமையாது. என்ன சொல்ற? நான் வீடு வர தட்டிக்கு பல்லுல பச்சை தின்னு விடாது, பட்டினியாவே கிடப்பேன். அப்படி வளர்த்திருக்காங்கடா பிள்ளைய. வளர்க்கவும் கிடையாது, மைத்த புடுங்கவும் கிடையாது. நான் தாயா வீட்டுக்கு வந்து சோறாக்கி குழம்பு வைக்கணும். அட முண்டை, அப்புறம் பொம்பளை தானே சமைக்கணும். அப்படி இல்லை, இருந்தாலும் உடன்படாத சகோதர செயல்களுக்கு மட்டும் பிள்ளைங்களுக்கும் கடமை கண்டி கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு, என் போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாக இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினமான இசை சாம்பவான்களுக்கும், நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரியதில் படுத்துரைக்கக்கூடிய சிறந்த ஒளிபெருக்கி இளைத்தருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய நம்ம மலம்பட்டியில சந்திச்சோம்ல, சரி, சிறந்த ஒரு ஒளிபெருக்கி நிலையம் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பு அன்னார் அவர்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வருகை தந்த ஏனைய நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளருமான மதிப்பறியக்குரிய அன்பன்னார் பாக்கம் மாணவர் போன்றக்கூடிய ஆரம் ஸ்ரீ பாலா நாரதர் அவர்கள் சார்பாகவும் சிறந்தான முறையிலே நன்றி அன்றைய வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வேஷம் போட்டு பப்புன்னு வெளியில வந்தாச்சு. கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனா இந்த கூட்டத்தை பார்க்க எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. இப்படித்தான் நம்ம மேலூர் சந்தையில காவேரி கூறு அடிக்க வச்சிருப்பாங்க. எப்படி அங்கனுக்குள்ள கத்தரிக்காய் நாள், வெங்காய நாள், என்னத்தை சொல்ல. இதே மேடையில இன்னைக்கு ஒரு ஆடலும் பாடல ஒரு கரகாட்டமா இருக்கட்டுமே, அதே அப்பா 1.5 லட்சம் 2 லட்சம் அநியாயமா காசை தூக்கி கொடுத்து விட்டு ரொம்ப அரக்கால் டவுசரை போட்டு ஆடுறத ஆரவாரமா பாக்குறாங்க. ஈன்னு வாய பிறந்த மாதிரி உட்கார்ந்து. ஆமா, ஆனா நல்லா சொல்லி உள்ளத நாடகத்தை வச்சிருக்கீங்க, பாக்குறதுக்கு கூட்டம் குறைவா இருக்கீங்க. என்னைய கேட்டா இந்த கூட்டம் போதும், இந்த கூட்டம் போதும், இந்த கூட்டம் விடிகிற வரைக்கும் இருக்கணும். ஆமா, விடிகிற வரைக்கும் இருந்தாச்சா நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க வாட்டுக்கு பாதியில எந்திரிச்சு போயிட்டு எங்களை போய் குறை சொல்லக்கூடாது. எப்படி குறை சொல்லுவாங்க? அந்த பப்புனை போட்டிருந்தா பொழந்து தள்ளி இருப்பாரு, இந்த டான்ஸுக்காரிய போட்டிருந்தா பரட்டுன்னு பாவடையை கிழிச்சிருப்பா அப்படின்னு எங்களை குறை சொல்லக்கூடாது. நல்ல நடிகரத்தையும் போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. அட்வான்ஸ் போட்டு மட்டும் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி போட்ட அட்வான்ஸ் சாதாரணப்பட்ட நடிகர்களையும் கலைஞர்களையும் போட்டு கூட்டு வரல. நல்ல நடிகரை போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் அமைதியா இருந்து, ஏன் சொல்றேன் நான் வாத்தியாரே, என்ன வந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். ஏன்னா 1000 பேர் 5000 பேர் இருக்கிற இடத்துலயும் சமாளிக்கணும். ஆமா, அதே மாதிரி இப்ப நம்ம ஊர்ல இருக்க மாதிரி அமைதியான கூட்டம், அன்பான கூட்டம், இப்படி கூட்டத்தை சமாளிக்கணும். நானா எவ்வளவு பிரச்சனையத்தையும் சமாளிக்கிறேன். என்ன சொல்ற? நெசமாத்தேன். வீட்டுக்கு போனா எங்க அம்மாவை சமாளிக்கணும். என்ன 2 நாள் ஆளாக்கானா எவ வீட்டுல போய் படுத்து கிடந்தா எங்கடா போய் படுத்து கிடந்தேன்னு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேக்குது. சரி, மதுரையில இருந்தா என் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியும். என்ன காசை மட்டும் அனுப்பி விட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு எவ கூட போற வர்ற கூட லைன் போட்டுக்கிட்டு இருக்க அப்படி என் பொண்டாட்டி கேட்கிறா. சரி, எத்தனை சமாளிக்கானா தமிழ்நாட்டுல பிறந்த எந்த மனுஷனும் எந்த இடத்துலயும் போய் ஈஸியா சமாளிச்சு வந்துடலாம். எப்படி சொல்ற? இப்படித்தான் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல ஒரு மிகப்பெரிய ராக்கெட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். ஆமா, அந்த இப்ப கூட பாகிஸ்தான்ல போட்ட ராக்கெட் மாதிரி அங்க அனுப்புறதுக்காக. சரி, ஆமா, ராக்கெட் மிகப்பெரிய ஒரு ராக்கெட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். ராக்கெட் கண்டுபிடிச்சு முடிச்சு கடைசியில பட்டனை போட்டுட்டாங்க. ராக்கெட் மேல போகல. அச்சோ, மேல போகலவோ வெளிநாட்டுக்காரன் முறுக்குறேன் ஆட்டுறேன், ராக்கெட் கிளம்பல. கடைசியில அம்மாவில் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரே இங்க இருந்து அங்க கொத்தனார் வேலைக்கு போனவன். சரி, வெளிநாட்டுக்கு அவங்க செய்யறது பூரா பக்கத்துல இருந்து ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டே இருந்தவே பக்கத்துல போயிட்டானா. என்னன்னு இப்ப அந்த ராக்கெட் கிளம்புன அவ்வளவுதானே, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வெளிநாட்டுக்காரன் என்ன நீங்க அப்படி என்ன படிச்சிருக்கீங்க, கைலி கட்டி இருக்கீங்க, இப்படி சாதாரண அதான் நார்மலா கைலிக்கு சட்டத்தை போட்டிருக்கீங்க, பணியனோட வர வந்திருக்கீங்க, நீங்க யோசனை சொல்றதை கேட்க சொல்றீங்களே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அப்படி என்னதே செய்யன்னு கேட்டிருக்கேன். சரி, கேட்கவா அப்பதான் நம்மளால தமிழ்நாட்டுக்காரன் சொல்லியிருக்கேன் அந்த ராக்கெட்டை பெரட்டி போடுங்க சொல்லியிருக்கேன். பெரட்டி அவங்களும் போட்டு இருந்திருக்காங்க. பெரட்டி போட்டு 4 ஆட்டு கிட்ட அங்கிட்ட ஆட்டு கண்டிருக்கேன். சரி, 4 ஆட்டு ஆட்டி இருக்காங்க, நிமித்தி வச்சு பட்டனை போடுங்க இருக்கேன். பரட்டு ராக்கெட் மேல வர்றா. மேல வெளிநாட்டுக்காரங்களுக்கு பூரா ஆச்சரியம் பொறுக்கல. ஆமா, என்னையா ஒரு சாதாரணமான அதான் நாங்களும் 2-3 நாளா மல்லு கட்டி கிடந்து இந்த ராக்கெட்டை நாங்க கிளப்ப முடியல. அத்தனை பேர் சேர்ந்து கிளப்ப முடியாத நீங்க வந்து ஒரே ஆளு தமிழ்நாட்டுக்காரி இவ்வளவு அறிவுத்திறமையா கிளப்பிட்டீங்களே. தொழில் உங்களுடைய திறமைக்கு நீங்க என்னதே படிச்சிருக்கீங்க. சரி, அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரன் பூரா நம்மளால தமிழ்நாட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்டிருக்கேன். அப்பதான் நம்மளால தமிழ்நாட்டுக்காரன் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் படிக்க முடியல, ஒரு மஷ்ரூம் இல்ல.
என் வீட்டுல தமிழ்நாட்டுல நான் என் வீட்டுல ஒரு கீரை ஹோண்டா பைக்கு வச்சிருக்கேன். சரி. அந்த பைக்கு 4 நாளைக்கு ஒருக்க சாட் ஆகாது. இப்படித்தான் 2 தடவை சார்ஜ் போட்டு அடிப்பேன். அது போல செஞ்சோம். சபாஷா. அப்படியே சமாளிக்க தெரியும். இப்படித்தான் பாத்தீங்கன்னா ஒரே ரூமுக்குள்ள ஒருத்தன் அமெரிக்கா நாட்டுக்காரன். சரி. இன்னொருத்தன் சைனா நாட்டுக்காரன். சரி. இன்னொருத்தன் நம்மால இந்தியா நாட்டுக்காரன், தமிழ்நாட்டுக்காரன். சூப்பரியா. 3 பேர் ஒரே ரூமுக்குள்ள இருந்திருக்காங்க. ராத்திரி 1 மணி இருக்குமா. சரி. சரியான முண்டக்கண்ணு பேய் ஒண்ணு வந்துருச்சு. அப்பா சரியான பேய் வரும். 3 பேருக்கு நீர் கசிவு ஏற்படும். 3 பேரும் அரண்டு மிரண்டு போய் பேய பார்த்து அழுதுருக்காங்க. செவத்துல போய் ஒன்றாங்க. எங்களை எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு அரல்றாங்க. அப்பதான் பேய் சொல்லிச்சா, ஏழை ஏன்டா என்னை பார்த்து பயப்படுறீங்க? பயப்படாதீங்கடா முண்டையலா பயப்படாதீங்கடா. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அதை நான் செஞ்சு கொடுக்கத்தே வந்தோம் இருக்கு. சரி. முதல்ல இப்ப அமெரிக்கா நாட்டுக்காரனை கூப்பிட்டு பேய் கேட்டிருக்கு, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அமெரிக்கா நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எனக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா வேணும். வாழ்க்கை முழுவதும் நல்லபடியா இருந்து பொழைச்சுக்கிருவேன், வேலை வெட்டிக்கு போகாம அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு இருந்திருக்கான். பேய் அவனுக்கு ஒரு ரூம் நிறைய தங்கமா கொடுத்துரு. சூப்பர்ரா. அதுக்கப்புறம் 2வது சைனா நாட்டுக்காரனை கூப்பிட்டு கேட்க, உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. நான் இந்த காசுக்குத்தே இவ்வளவு வாடுபட்டு இங்க வாடுபட்டு இவ்வளவு உழைச்சு கிடைக்கேன், ரத்தத்தை பூரா வேர்வையா சிந்துறேன். ஆமா, எனக்கு ஒரு ரூம் நிறைய பணமா கொடுத்தீங்கடா சந்தோஷமா வாழ்நாள் முழுவதும் பொழைச்சுக்கிருவேன்னு சொல்ல. அவனுக்கு சைனாக்காரனுக்கு ஒரு ரூம் நிறைய பேய் பணமா கொடுத்துருச்சு. 3வது நம்மால் தமிழ்நாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டு உனக்கு என்னடா வேணும்னு கேட்க. அப்பதான் நம்மால் அடிச்சிருக்கா நேக்கா. எப்படி தமிழ்நாட்டுக்காரன் எதையுமே கிராஸ் ஆத்தே அவசரம் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, கிராஸ் பண்ணுவாங்க. எப்படி அதெல்லாம் பார்க்கணும், நிறைய சந்திக்கணும். தமிழ்நாட்டுக்காரன் கிராஸ் அடிச்சிருக்கான் பாருங்க. எப்படி அடிச்சிருக்கான். எனக்கு வேற ஒண்ணு வேணாம், அவங்க 2 ரூம் சாவி மட்டும் எனக்கு வேணும். கஸ்டமர் அவுத்து ஆட்டை போட்டு போறதுக்கு தான். இப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஏமாத்த கிளம்பிட்டாங்க. இப்படித்தான் பாத்தீங்கன்னா ஒரு சில மருத்துவமனைகள்ல, ஒரு சில மருத்துவமனைகள்ல டாக்டர் கூட ஏமாத்த கிளம்பிட்டாரு. டாக்டர் எப்படி ஏமாத்துவாங்க? ஆமாங்க, ஒரு சில இடங்கள்ல நான் பட்ட அனுபவத்தை சொல்றேன். எப்படி இன்னைக்கு லேசா முள்ளு குத்தி பிடிச்சுன்னு டாக்டர் பொங்கலையா, டாக்டர் அழகா சிட்டே போடுவார். முள்ளு குத்தி பிடிச்சா ரத்த டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, ராமமூர்த்தி மாதிரி சுகர் டெஸ்ட் எடுங்க அப்படிம்பாரு. சார் காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அப்ப வெளியில உட்காந்து பிச்சை எடுங்க, அப்படி திருவோட்டை கொடுத்துருவாங்க. இப்படித்தான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துருச்சு. ஆமா, நம்ம ஏரியா காரியாவட்டில ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டருக்கு பேரு 50 ரூபா டாக்டர். ஓஹோ, 50 ரூபாய்க்கு மேல யார்ட்டையும் வாங்க மாட்டாரு, நல்ல மனுஷன். அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நல்லாத்தான் நாடகத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். சரி, இப்ப 1 வாரமா மழையா பெஞ்சதுனால மழையில நனைஞ்சிட்டேன், காய்ச்சல் அப்பக்கப்ப வந்து போகுதுன்னு. அப்பதான் டாக்டர் சொன்னார், நாடக நடிகர் உங்களுக்கு காய்ச்சல் வரக்கூடாது, அருமையாக பிற்கா வயசுல பாடக்கூடியவர், உங்க குரல் வளம் கெட்டு போகும், அதனால வாங்க உங்களுக்கு மெடிசன் தாரம் கூட்டு போனாரு. ஊசியை போட்டாரு, மாத்திரையை கொடுத்தாரு. சரி, மாத்திரையை கொடுத்து திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் வரிசையா நாடகத்துக்கு போறவேன், அதிகமா கிராமங்கள்ல நாங்க நாடகத்துக்கு போற ஊர்கள்ல சிக்கனு மட்டனு அசைவ சாப்பாடு தான் போடுவாங்க, சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்குறமான்னு கேட்டேன். அப்பதான் டாக்டர் சொன்னார், நோ 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 நோ, உங்க உடம்புக்கு சிக்கன் மட்டன் ஆகாது, நீங்க கீரை சாப்பிடுங்க, சுடு தண்ணி குடிங்க, சேனக்கிழங்கு தின்னுங்க. சூப்பர். கேட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டேன். சரி, அங்கிட்டு இருந்து இன்னொரு ஆள் ஓடியாந்தாப்ல, சார் நல்லாத்தே இருந்தேன், 3 நாளா என்ன தெரியல, இங்கிட்டு மட்டும் சுருக்கு வலிக்க கூடாது, சுருக்குன்னு குத்துதுங்க. அவருக்கு டாக்டர் சொல்றாரு, இடது பக்கம் சுருக்குன்னு வலிக்க கூடாது, இடது பக்கம் வலிச்சுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீங்க கீரை சாப்பிடுங்க, நீங்க சுடு தண்ணி குடிங்க, நீங்க சேனக்கிழங்கு தின்னுங்க. அவருக்கு அதே வைத்தியம். இன்னொரு ஆளு ரத்த காயத்தோட ஓடியாந்தா, சார் நல்லாத்தே வயக்காட்டுல மம்பட்டி வெட்டிக்கிறேன் தெரியாம சிலிப்பாயி மம்பட்டி விலகி காலிலே வெட்டிவிட்டாரு. அவருக்கு அதே வைத்தியம். மம்பட்டி வெட்டிவிட்டீங்களா, நீங்க இனிமேல் வயக்காட்டு வேலைக்கு போக கூடாது, வயசான காலத்துல வீட்டுலதான் இருக்கணும், சேரு தடுக்கி விட்டு விழுந்தாலும் சேனை முன்னாடி போகும், அதனால இனிமே வயக்காட்டு போக கூடாது. சரி, நீங்க உங்க மயக்கமார்களை வயக்காட்டுக்கு அனுப்பிங்க, உங்களுக்கு நான் மருந்து தரேன். அவருக்கு வைத்தியம் சொல்றேன், நீங்க கீரை சாப்பிடுங்க, நீங்க சுடு தண்ணி குடிங்க, நீங்க சேனக்கிழங்கு தின்னுங்க. சரி, எனக்கு சுள்ளுட்டு கோவம் வந்து, ஆமா, எந்திரிச்சு போயிட்டு அந்த ஆளை ஒரு அற அரைஞ்சு சட்டார்னு அரைஞ்சில்ல. அந்த ஆள் அப்பதான் அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னான், என்ன எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியமே சொல்றியே, நீ எந்த நாட்டுலதான் படிச்சுட்டு வந்தா, நீ எந்த வகை டாக்டர்னு கேட்டேன். சரி, டாக்டர் அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொன்னார், எப்படி, வேற ஒண்ணும் இல்ல தம்பி, போன மாசம் வரைக்கும் நான் கிளி சோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னைய கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்சது தாண்டா நான் சொல்ல முடியும். அப்படியே நீங்க பார்த்தே நிறைய இடத்துல ஏமாத்த காமிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சில ஆளுங்க புதுசா பொண்ணு வாக்க போறவங்களை பாத்தீங்கன்னா, புதுசா பொண்ணு வாக்க போற ஆளுங்க ஒரு ஆட்டோ, ஒரு லாரி, ஒரு கார் நிறைய ஆளுகளை ஏத்திக்கிறது, வளர்ச்சி ஏத்திடுவாங்க. ஆளுகளை ஊர்ல உள்ள ஆளுகளை பூரா ஏத்திக்கிட்டு நேர பொண்ணு வாக்க போறவே பொண்ணு வீட்டுல போய் பொண்ணை பார்க்க மாட்டான். அப்புறம் அந்த பொண்ணுக்கு எதிரியா பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்களோ அங்கதான் போய் தண்ணி வாங்கி குடிக்கிறது. எதுக்குப்பா, அப்பதானே அந்த வீட்டு புட்டு நட்டு பூரா வெளியில வரும். தண்ணி வாங்கி குடிச்சிட்டு சைஸா விசாரிப்பாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்தோம், அந்த இலைய உள்ள
சுமதியத்தையும் பொண்ணு வாக்க வந்தோம். சரி. அந்த பிள்ளை எப்படி அப்படின்னு ஜெயிச்சா விசாரிப்பாங்க. சரி. அந்த வீட்டுல உள்ள கிளவி ஜெயிச்சா கிணத்து வெடிய வச்சு விடுவா. எப்படி? ஆத்தாடி அந்த பிள்ளையா தங்கமத்த உள்ள குனிஞ்சதால கூட நிமிராது, வெட்டாதத்தியா கூட பேசாது. என்னமோ 12 படிக்கும் போது ஒரு பையனோட பழகிச்சான். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் விட்டுருந்தாளுங்க. வயிற்றுல கூட 2 மாசமோ 3 மாசமா இருந்து கலைச்சாளுங்க. மற்றபடி நல்ல உள்ளதே இல்ல. எவனாவது நாங்க குடும்பத்துக்கு பொண்ணு வாக்க போவானா அப்படி நிறைய கருத்து விட்டுருங்க. அப்படித்தான் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நடந்த ஒரு சின்ன விஷயம் என்ன, நம்ம ஊர்ல மிகப்பெரிய ஒரு பணக்கார், அதேப்பா 60-65 ஏக்கர் நிலம் இருக்கு. சரி. அதே மாதிரி 6-7 வீடு வச்சிருக்காங்க. காரு அவங்க வீட்டுல இல்லாத காரு கிடையாது. எல்லா வசதியும் இருக்கு. எல்லா வசதியும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷமா பிள்ளையே. இறைவன் சோதனையை பார்த்தியாடா? பிள்ளையே இல்லவங்க அவங்களும் ஏறாத மலை இல்ல, போகாத சாமி இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்ல. வரமா வரம் இருந்து தவமா தவம் வந்து 15 வருஷம் கழிச்சு சரி மிகப்பெரிய ஒரு சாமியாரை பார்த்து வர வாங்கி குழந்தை வளர்ந்துச்சு. அருமையான ஒரு ஆம்பளை பிள்ளை. அவங்க வம்சம் விருத்தி ஆயிடுச்சாடா? ஆமா, விருத்தி ஆயிடுச்சு. விருத்தியாக ஆம்பளை பிறக்கவும் அதை பார்க்க போன கிளவிய நம்ம ஊர்ல 4 கிளவி இருக்கு. ஊரை கெடுக்கிற கிளவி இந்த சுண்டல் வைக்கிற மாதிரி. ஆமா, நீ பாப்புக்கார வித்துக்கிட்டே தெரியல. நம்ம ஊர்ல எங்க ஊர்ல இருந்தாரு சொல்லு. சரி. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு 4 கிளவி இருக்கு. சரி. 4 கிளவி அந்த குழந்தை வரதை பார்க்க போனவளுங்க. பார்க்க போனது அழுகி போன ஆரஞ்சு பழத்தை ஆப்பிள் பழத்தை 50-50 ரூபாய்க்கு வாங்கிட்டு அங்க பார்க்க போன முண்டைய சும்மால போய் பார்த்துட்டு வரணும். ஒரு கிளவி போய் சொல்லியிருக்கு, அடி ஆத்தாடி ஆத்தாடி கர்ம புண்ணியவதி, 15 வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொண்டு வந்துட்டியே, நீ நல்லா இருக்கணும் தான் சொல்லி முதல் கிளவி வாழ்த்திட்டு வெளியே வந்துருச்சு. சரி. ஆப்பிள் பழத்தை கொடுத்துட்டு வந்துருச்சு. ஆமா. 2வது ஒரு கிளவி ஆரஞ்சு பழத்தோட போயிருக்கு. சரி. அந்த கிளவி போய் சொல்லியிருக்கு, அடே அப்பா சண்டால தனமே, இந்த குடும்பத்தை ஆள்றதுக்கு அதுக்கப்புறம் இந்த வாரிசுக்கு இந்த சொத்துக்கு பத்துக்கெல்லாம் ஆளே இல்லை நினைச்சமே. அருமையான ஆம்பளை பிள்ளை பெத்தையும் பெத்த அருமையான உள்ள அவங்க சித்தப்பட மாதிரியே வெத்திருக்கேடின்னு சொல்லியிருக்கு. சரி. 3வது ஒரு கிளை போயிருக்கு, அதேப்பா அந்த கட்டவரில் கூட அவங்க சித்தப்பை இளையவனை உரிச்சு வச்சது மாதிரியே இருக்கு. பக்கத்துல புரிஞ்சங்காரன் நின்று பார்த்து இருந்திருக்கேன். சாஞ்சுக்கிட்டே பிள்ளையும் பார்த்து இருந்திருக்கேன், பொண்டாட்டிய கொலை செய்ய போறது மாதிரியே பார்த்து இருந்திருக்கேன். அப்ப அந்த பிள்ளை முடிஞ்சுட்டு ஐயோ சொல்லி கொடுத்து விட்டாங்களே அப்படி எல்லாம் கெடுத்து விட்டுருக்க. நிறைய இடத்துல முதல்ல வணக்கத்தை சொல்லுவோம். நீங்க
பக்கம் மேல அருமையான பப்புன் சொல்லுங்கப்பா. பப்புன் சூப்பர். ஆனா என்ன பாடுனாலும் வாசிக்கிறீங்க. அப்புறம் என்ன பாடுனாலும் வாசிக்கணுங்கிறது உங்களுடைய தலையெழுத்து. ஆனா வெக்கமே இல்லாம எனக்கெல்லாம் வாசிக்கிறீங்க பாருங்க. பரவாயில்ல, சந்தோஷம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பொன்னூர்மான ஒழுங்கக்கூடிய ஈ மலம்பட்டி சேகரம் சேண்டலைப்பட்டி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி கோவில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு 19வது ஆண்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் 15/5/2025 வியாழக்கிழமை 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கிலேயே தமிழகத்திலே புகழ்பெற்ற மதுரை நாடக நடிகர்கள் பங்கு வரக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமண நாடகம். ஆமா, மொத்தம் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகத்துல 64 வகையான நாடகம் உண்டு. சத்தியவன் சாவித்திரி, ஹரிச்சந்திர மயானகண்டம், பவளக்கொடி, பாமா விஜயம், தூக்கு தூக்கி, வீர அபிமன்யு அப்படி சொல்லக்கூடிய பல வகை கதை நாடகம். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல வச்சிருக்கிற நாடகம் என்ன நாடகம்? வள்ளி திருமண நாடகம். நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, இன்னைக்கு நிறைய கிராமங்கள்ல அதிகமான ஊர்கள்ல அதிகமா வள்ளி திருமண நாடகத்தை வைக்கிறாங்க. அது ஏப்பா வள்ளி திருமணம் மட்டும் வைக்கிறாங்க? எதுக்காக வைக்கிறாங்க? வள்ளி திருமண நாடகம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய பணக்காரங்க, லட்சாதிபதி, கோடீஸ்வரர், வசதி வாய்ப்பான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா ஒரு திருச்செந்தூர்லயோ இல்ல பழனியிலே போய் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் ஆகிற திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடலாம். காசு வசதி உள்ளவங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மள மாதிரி நடுத்தரமான ஒரு ஏழ்மையான கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல பிறந்தவங்கலாம் அதிகமா கோவில் குளத்துக்கு பணம் செலவழிச்சு போக முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் வருஷம் ஒரு முறை நம்ம கிராமத்துல சாமியை கும்பிட்டு இந்த நாடகத்தை வச்சு இந்த வள்ளி திருமண நாடகத்துல முருகனும் வள்ளி மாலை மாத்துறத பார்த்து மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாடகம் வைக்கிறது. இந்த நாடகத்துல பப்புன் டான்ஸ் பாக்குறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. பப்புன் டான்ஸ்ங்கிறது நாடகத்துல சாம்பார்ல ஓரமாக்கிற ஊறுகாய் மாதிரி தான். என்னைய கேட்டா அதுதான் சொல்லுவேன். ஆனா விடிய காலையில அதிகாலையில முருகனும் வள்ளிய பிரம்ம முகூர்த்தத்துல மாலை மாத்துறத பார்த்தா நம்ம ஊருக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அப்படிப்பட்ட சிறப்பு இந்த நாடகத்துக்கு இருக்கு. ஆனா முருகன் போய் வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. லவ் மேரேஜ். ஆனா எத்தனாவது கல்யாணம்? 2ஆம் தாரம். செகண்ட் மேரேஜ். சரி, இப்படி பார்த்தா இந்த இங்க உள்ள தாய்மார்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன், எப்படி முருகன் போய் வள்ளிய 2ஆம் தாரம் கல்யாணம் பண்றாரு. ஊர்ல சாமியை கும்பிட்டு அது வள்ளி திருமணம் நாடகமா வச்சு பெண்கள் பூரா அமைதியா உட்காந்து நல்லா ரசிக்கிறீங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்லத்தா முருகன் வள்ளிக்கு முருகன் எத்தனாவது புருஷன் கொண்டாடி? இல்ல கேட்கிறேன், முட்டப்பட என்னங்க வள்ளிக்கு எத்தனாவது புருஷன்? வள்ளிக்கு எத்தனாவது புருஷன் இல்ல, முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டின்னு அப்படி கேளு. யாராவது சொல்லுங்க பாப்போம். முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டி? 2வது கொண்டாட்டி. சந்தோஷம். ஆமா, முருகனுக்கு வள்ளி 2வது கொண்டாட்டி. ஆமா, முருகனுக்கு வள்ளிக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்றாங்க. இதை ஊரோட உட்காந்து நாடகமா வச்சு பாக்குறீங்க. சரி, இதே உங்க வீட்டுல உங்க புருஷன் 2ஆம் தாரம் கட்டினா கீழே உழவு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, எந்த விதத்துல? நான் அங்கேனாலும் தப்பிச்சு வந்துடலாம். மகளிர் போயிடுறாங்க, உரிச்சு உப்பத்த. ஆனா வத்தியாரு முதல் தாரத்தை விட 2ஆம் தாரத்துக்கிட்டே சிறப்பு அதிகம். எப்படி சொல்றீங்க? இப்படித்தான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கதை சொல்றீங்க. சொல்லு. ஒரு நம்ம ஊர் பக்கத்து ஊர்லதான் மிகப்பெரிய ஒரு கிராமம், ஒரு 1000-1500 தலைக்கட்டு இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு ஊர்ல ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தார். சரி, அந்த மளிகை கடைக்காரருக்கு ரொம்ப நாளா அந்த எதிர்த்த வீட்டுல ஒரு பொம்பளையால இருளாயின்னு இருந்திருக்கு. சரி, அந்த இருளாயிங்கிற பொம்பளை மேல லேசா ஒரு எச்சி புத்தி நோக்கம். சரி, நோக்கத்துல மற்ற பெண்கள்லாம் அந்த மளிகை கடைக்கு சாமான் வாங்க வந்தா எரிஞ்செரிஞ்சு விழுகிறது. நாய் விழுந்த மாதிரி. ஆமா, 50 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா 20 ரூபாய்க்கு தான் ஜாமான் கொடுக்கறது அப்படின்னு வள்ளுன்னு விழுகிறது. ஆனா இந்த எதிர்த்த வீட்டுல இந்த இருளாயிங்கிற பொம்பளை மட்டும் வந்தா மட்டும் டெய்லி ஒரு சிமுண்டி சாக்குல கட்டி கொடுத்து விடுறாங்க. காரா சேவு, அதே மாதிரி சீவலு, பொறிகடலை, கடைய பாதியை டெய்லி அனுப்பி இருந்திருக்கா. சரி, லோடு காலையில இறங்க சாயந்தரம் அந்த பொம்பளை ஏத்தி விட அப்படியே ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. சரி, அது அந்த பொம்பளைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சு. சரி, மளிகை கடைக்காரன் நம்மள ஒரு மாதிரியா நோக்குறியான், அவனை எப்படினாலும் அவன் சொத்து வத்த பூரா அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொம்பளையால யோசனை பண்ணி ஒரு பிளான் அடிச்சிருக்கா. எப்படி? மளிகை கடைக்காரன் ஒரு நாள் போய் சொல்லி இருந்திருக்கா, இந்தாங்க மளிகை கடைக்காரே, என்னம்மா நீங்க ஒரு வாரமா நானும் கவனிச்சு பாக்குறேன், என்னை ஒரு மாதிரியாத்தான் நோங்குறீங்க. அப்படிலாம் இல்லம்மா, நீங்க இல்ல நான் கவனிச்சு பார்த்துட்டேன், உங்களுக்கு என் மேல ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல கடையை அடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கா. சரி, மளிகை
மளிகை கடைக்காரனுக்கு சந்தோஷம் கொடுக்குற சாமி தீபாவளி மளிகை கடைக்காரனுக்கு சந்தோஷம் பொறுக்கல. சரி. ஆனா வர சொல்லிட்டான்னு சொல்லி அதிகமான சந்தோஷத்துல நம்ம கிராமங்கள்ல நெல்லு போடுவோம் பாத்தீங்களா, ஒரு சாக்கு. ஆமா, ஆமா, நெல்லு என்ன சாக்கு? குட்டி சாக்கு. குட்டி சாக்கு. அவ்வளவு பெரிய சாக்கு நிறைய கடையில உள்ளத பூரா அள்ளி ஏத்திட்டான். சரி. ஆமா, மிச்சரு, சேவு, கமாம், சோப்பு, டால்டா பாக்கெட்டு, ஈரல் எப்படி நைட் தூங்க முடியாது. ஆமா, எப்படி இருக்கிறத பூரா அள்ளி அந்த மூட்டையில மூட்டிட்டு. சரி. ஆமா, பழைய கோனூசியை வச்சு நல்லா மூட்டையை கட்டிட்டான். சரி. மூட்டையை கட்டி அந்த வழியா போன ஒரு ஆளை கூப்பிட்டு தூக்கி விடுங்கன்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு நல்லா அழகர் கோயிலுக்கு திரி எடுக்க போற ஆள் மாதிரி கிளம்பிட்டான். சரி. கிளம்பி போய் மூட்டையை போய் அந்த இருளாய் வீட்டுல இறக்கிட்டான். இறக்கி வச்சுட்டு இவன் போன முண்டை போன விலையை பார்த்துட்டு வர வேண்டியதா. ஆமா, இவன் போய் அந்த மூட்டையை பிரிச்சு வச்சு இந்த இருளாயி இவனும் சேர்ந்து ரொட்டி பாக்கெட் எடுத்து தின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி. ஆளுக்கு ஒரு ரொட்டி பாக்கெட்ட பிச்சு தின்னுக்கிட்டே இருக்கல, வீட்டு கதவு சத்தம் கேட்டுக்கு டப்பு 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 அப்பா சத்தம் கேட்க மளிகை கடைக்காரனுக்கு நீர் கசிவு ஏற்பட்டு யாரோ வந்துட்டு ஐயலடா நம்மள ஈரக்குலை அக்க போறாங்க அப்படின்னு பயந்து போய் நடுங்குறியான். சரி. அப்பதான் அந்த இருளாயி சொன்னாலாம், நீ ரொம்ப பயப்படாத, வந்தது வேற யாரும் இல்ல, என் புருஷன் தான் வந்திருப்பேன். நீ ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பீரோல ஒரு சேலை எடுத்தாரு, அந்த சேலையை நீ முக்காட போட்டுக்கிட்டு பொம்பளை மாதிரி போட்டுக்கிட்டு அந்த வீட்டு மூலையில ஒரு கேப்பது திருக கிடக்கு. அந்த திருக பக்கத்துல தலைப்பலகை கிடக்கு. அந்த தலைப்பலகாயில ஏறி உட்காந்துக்கிட்டு நீ கேப்ப மூட பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி போட்டு திரிக்கிட்டே இருந்திருக்கான். அதே மாதிரி அவன் சொன்னது மாதிரி அவனும் திரியிருக்கான். சரி. நல்லா திரிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கதவு திறந்து புருஷனை உள்ள கூப்பிட்டுருக்கான். உள்ள கூப்பிட்டு வந்து புருஷன்காரனுக்கு ஒரு சந்தோஷம். என்னம்மா நான் போகும்போது எதுவுமே இல்லாம இருந்துச்சு, இப்ப இவ்வளவு தீம்பட்டை வச்சிருக்கிய, இவ்வளவு பலகாரத்துக்கு நீ எப்படி வாங்கின? நீங்க கொடுத்த சம்பளத்துலதான் வாங்கணும்னு சொல்லி நான் சேர்த்து வச்சிருந்த காசு. ஆமா, வாங்கியிருக்கா. சரி சொல்லி ரெண்டு பேரும் புருஷனை முன்னாடி உட்காந்து திங்க கிளம்பிட்டாங்க. சரி. நல்லா மொச்சக்கு இருக்கிற சேவு, காரா சேவு, பொறிகடல இருக்கிற பூரா அள்ளி தின்னுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாப்கார்னு எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு இருக்காங்க. தின்னுக்கிட்டே இருக்கையில மளிகை கடைக்காரன், ஆனா அவன் டியூட்டியில கரெக்டா இருந்திருக்கான். ஆமா, அவனுக்கு ஈரக்குள்ள அந்த திரும்பி பார்த்தா அவன் டியூட்டியில அவன் கேப்பையை போட்டு திரிக்கிட்டே இருந்திருக்கான். அப்ப நல்லா தின்னுக்கிட்டே இருக்கும் போது புருஷங்காரன் தெரியாம முண்டை போய் டால்டா பாக்கெட் எடுத்து திண்டு விட்டான். ஐயா, ஏதாவது ஒரு கேக்கு இருக்குன்னு நினைச்சிட்டான் போல. டால்டா பாக்கெட் எடுத்து திண்டது முண்டைக்கு வவுத்த கலக்கி. விடிய காலம் 4 மணி. வவுத்த கலக்கவும் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு போறேன், வவுத்த கலக்கிறது மாதிரி இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன், நீ உழவு வச்சு சோறாக்கு, காலையில வெள்ளன வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி. போகவும் புருஷன்காரன் போகவும் அந்த மளிகை கடைக்காரன் இந்த இருளாய அனுப்பி வச்சுட்டு புருஷன் போயிட்டே ஒழுங்கா ஓடின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். அனுப்பி வச்சுட்டு புருஷன்காரன் போகவும் இந்த மளிகை கடைக்காரன் போய் கடையை திறந்து குருட்டு கோக்கு உட்காந்த மாதிரி கடையில உட்கார்ந்து இருந்திருக்கான். திக்குன்னு பயந்து போய் ஏமாந்து வந்துட்டோமே, கடையில பாதி சாமான 20,000 ஜாமானுக்கு மேல அள்ளி போய் ஏமாந்து சாமானும் போச்சு, சங்கதியும் போச்சு அப்படின்னு அரண்டு மனசு வேதனையோட உட்கார்ந்து இருந்திருக்கான். சரி. அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கே அதே இருளாய் போயிருந்திருக்கான். ஆமா, இந்தாங்க மளிகை கடைக்காரு, நேத்து என்னமோ என் புருஷன் வெளியூர் வேலைக்கு போனவரு பசு கிடைக்காம திரும்பி வந்துட்டாரு, இன்னைக்கு காலையில வெள்ளனே வேலைக்கு போயிட்டாரு, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேல என் வீட்டுக்கு வாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லவும் மளிகை கடைக்கார அந்த பொம்பளை காலில் விழுந்து அழுதுருக்கான். அழுதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், ஏமா இருளாயி, நேற்று ராத்திரி 10 மணிக்கு வர சொன்ன, ராத்திரி 10 மணிக்கு வந்து விடிய காலம் 4 மணி வரைக்குமே 80 மூட்டை கேப்ப தெரியிருக்கேன், இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கே வர சொல்றியே, கேப்ப மூட 150 200 கேட்டு. அப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் அர்த்தையும் கொண்டாட்டிய நோங்குனா கேப்பை திரை விட்டாங்க, இன்னைக்கெல்லாம் அர்த்தையும் கொண்டாட்டிய நோங்குனா உளுந்த உடைக்கு மாவாட்ட விட்டுருவாங்க. அதை சொல்லு. அதனால அப்படிதான் இருக்கக்கூடாது சொல்லிட்டு அப்படி எல்லாம் இல்லாமல் புனிதமான நாடகம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி ரமண நாடகம் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அடிக்கக்கூடிய அரிய சமணி சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்து மறிந்து இருந்தாலும் சொல்ல வேண்டியது அரிய சிறுவனுடைய கடமை என்பதால் நடிப்பிச வேந்தன், நடிப்பிச மன்னன், 8த்துக்கு மெட்ரோமஸ் கொண்டு வரக்கூடிய சங்கீத சாம்ரான், சப்தசுர நாணி என்றெல்லாம் அளிக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பு அத்தான் எங்களது கருவனூரை சேர்ந்த SVE வசீகரன் அவர்கள் வேடன் வீரத்தனாக தோன்றுகிறார் பேரை காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி, பன்னிசை பாடும் வைந்தமை செல்வி, குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்ற நாட்டு மக்கள் நல்லாட்சி பெற்று வரக்கூடிய அன்பு சகோதரி. நீங்கள் எல்லாம் பார்க்காத நாடகம் கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியாத நடிகர்கள் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் வந்துள்ள வள்ளி வந்து பாடுனாங்கன்னா அழுகின்ற குழந்தை கூட அமருமா. அப்படி அற்புதமான முறையிலே பாடவும் மிக திறமையான முறையிலே பேசவும் திறமை வாய்ந்த அன்பு சகோதரி மதுரை வல்லாளப்பட்டியை சேர்ந்த
எம்எஸ்ஆர் மனோரஞ்சனி அவர்கள் வள்ளியாக ஜொலிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நியாக நாடகான பேரரசு, இதிகாச சுடர், இலக்கிய சுடர், இலக்கண செம்மல், புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தார். இல்லை, ஒருவேளை இவருக்காகவே இந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாடல்களாம் எழுதியிருப்பார்களா என்று நீங்கள் எல்லாம் இயந்து பார்க்கக்கூடிய அளவிலே அற்புதமான முறையிலே பாடவும், மிக திறமையான முறையிலே நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நமது ஊர் மக்களுக்கெல்லாம் எடுத்து உரைக்கக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பப்பா நமது வல்லாளவட்டியை சேர்ந்த முனைவர் கே சந்தனகுமார் அவர்கள் கழக பிரியரால் தோன்றுகிறார். ஆருக்கு அடுத்தபடியே எங்களுக்கெல்லாம் பக்க மெலமாகும், பக்கா பலமாகும். நாங்கள் என்னதான் பேசினாலும் பாடினாலும் பள்ளிக்கூடத்திலே குழந்தைகளுக்கு பீசு கட்ட வேண்டுமே, வாங்கிய லோனு கட்ட வேண்டுமே என்றெல்லாம் பல்வேறு கஷ்டங்களை மனதிலே பூதங்களை 5 பூதங்களை அடக்கி கொண்டு இங்கே சிறந்த முறையிலே பக்க மேலமாக திகழக்கூடிய ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு திலகம், சென்றிடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 விரல் வளர்த்தினாலும் ஈர்ப்பு தன்மையான குரல் வளர்த்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்றுக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பு வாத்தியார். உண்மையிலே சொல்ல போனா இங்க உட்கார்ந்து பெட்டி வாசிக்கக்கூடியவர் வயசுலேயும் ஆளுலே வேணா சின்ன ஆளா இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு நாடக ஆசிரியர், எத்தனையோ நாடக கலைஞர்களை உருவாக்கி விட்ட ஒரு நாடக குடும்பத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய ஒரு நாடக சாம்பவான் அன்பு மாமா எங்களது மதுரை புளியங்குளத்தை சேர்ந்த ஜிகேஎஸ் ஜெய மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் வாழ சேர்ப்பார். கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழையை வாழ வைத்தார் கிருஷ்ணா, சாட்டிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை வாழ வைத்தார் கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டது கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. தாய்முகம் பார்த்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையும் அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தாய்முகம் பார்த்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையும் அறிந்ததில்லை, ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணானே, உலகத்தில் வாழ வைத்தாய் கிருஷ்ணா, சாத்தியமாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை வாழ வைத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டது கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. என்னையில்லாத தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா, உன்னை நினைத்து உருகி நின்றேன் கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணை இமையும் காட்பது போல கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ணன் திருவடி சேர்ந்து எழுந்தது கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அபாஸ், நன்றி 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 நன்றி. கைதட்டி அன்புகளுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா உண்மையிலேயே நாடக நடிகர்களுக்கும் சரி பக்க மேல கலைஞர்களுக்கும் சரி நீங்க எவ்வளவு நாளும் காசு பணம் கொடுக்கலாம். காசு பணம் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு கையில இருக்கும், நாளைக்கு ஒரு கையில இருக்கும். காசு பணம் என்னைக்கு நிரந்தரம் கிடையாது. உங்களுடைய கைதட்டுத்தை எங்களை வேலை வாங்கும். நீங்க எவ்வளவு பெரிய நடிகரை போட்டு கூட்டு வந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு கை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாங்க தொழில் செய்வோம். நீங்க எனக்குன்னு உட்காந்துருந்தீங்கன்னா நாங்க அப்புறம் 100 வேலை தான் பார்ப்போம். அதையும் பார்த்துக்குங்க. அப்படிதான் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன், கை தட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றீங்க. கை தட்ட நம்ம இன்னைக்கு சோம்பேறித்தனம் பட்டோமோ அன்னைக்குதான் ஆரம்பத்துல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள 2.5 கோடி பேர் இந்திக்காரன் வந்தேன். ஆமா, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் டவரா வட்டையை வித்துக்கிட்டு வந்தாங்க. சரி, கருப்பு கலர் வட்டையை அதான் வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் இந்த தார்பாயும் கம்பளி போர்வையை வித்துக்கிட்டு வந்தேன். ஆமா, அதையும் வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தோம். தமிழ்நாட்டுக்காரங்க யாரையுமே வாழ வச்சுட்டேன் பழக்கம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சு மிட்டாய் இந்த குல்பி ஐசியை வித்துக்கிட்டு வந்தாங்க. அதையும் வாங்கின வாழ்க்கை தான் கொடுத்தோம். இப்ப நீங்க போகாத இடம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத இடம் கிடையாது. ஹோட்டல்ல பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான், சவுளி கடையில பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான், பெட்ரோல் பல்க பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான், டோல்கேட்ல பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான். என்ன காரணம்? நம்ம தமிழ்நாட்டுல ஆளுக பூரா சோம்பேறித்தனம் அடைஞ்சிட்டா இந்திக்காரன் வந்து இறங்கிட்டான். நம்ம இப்படியே சோம்பேறித்தனமா இருக்க இருக்க வருகின்ற காலங்கள்ல நம்ம போய் அவன் கை கட்டி வேலை பார்க்குற மாதிரி நிலைமை வந்துடும். அதனால அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பைக்கப்போ ஒவ்வொரு நடிகர்லையும் நீங்க கை தட்டி வேலை வாங்குங்க. இன்னைக்கு நாங்க வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி தான் நாங்க, எங்களுக்கெல்லாம் முதலாளி நீங்க தான். ஏன்னா எல்லாரும் வரி கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய காசை நாங்க வாங்கிட்டு போறோம்னா எங்க உடம்புல சேரணும். ஆமா, எங்க உடம்புல சேரணும்னா நாங்க உழைக்கணும். நாங்க உழைக்கணும்னா நீங்க தான் வேலை வாங்கணும். அதுக்காக உங்க வீட்டுல கொண்டு போய் 4 மூணு சிமுண்டை தூக்க விட்டுறக்கூடாது. இங்க எங்களை கை தட்டி வேலை வாங்கணும். பெட்டிக்காரெல்லாம் உண்மையிலேயே எந்த பாட்டு கேட்டாலும் சூப்பர் அருமையா இன்னைக்கு உள்ள பெட்டிக்காரங்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. பூரா 1.5 நோட்டை தூக்கிட்டு வர்றாங்க. ஆமா ஆமா, எந்த பாட்டு தான் தேடிக்கிட்டே இருக்கிறது எந்த பக்கம் இருக்கு தெரியாம. சரி, ஆனா இப்படிப்பட்ட பெட்டிக்காரர் இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்காருன்னா சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். எந்த பாட்டு கேட்டாலும் உடனே எடுத்து பாடுவார். நீங்கள் காலையில வரைக்கும் பார்க்கலாம். இதே பக்கமெல்லாம் சுறுசுறுப்பு சூட்டிக்கு காலையில 6 மணி வரைக்கும் குறையாது. அப்படிப்பட்ட பக்கமேல கலைஞர்களை போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் எங்களை வேலை வாங்கணும். தயவு செய்து ஒவ்வொரு நடிகர்களையும் கை தட்டி பாராட்டினீங்கன்னா கூட 2 பாட்டு நல்லா சேர்த்து படிப்பாங்க, கூட நல்லா வாசிப்பாங்க. ஆமா, நீங்க கையும் தட்டாம ஒண்ணும் தட்டாம இப்படியே சப்புனே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நம்ம சேண்டலவட்டியில இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அறிய சொல்றேன், அடுத்த வருஷம் நம்ம சேண்டலவட்டி நாடகத்துக்கு இந்திக்காரந்தே நாடகம் நடிகரா வருவேன். அது என்ன பாட்டு பாடுவாங்க? வந்து பாட்டுக்கு வந்து கிஜா புஜாம்பே அப்படின்னு காதை புதிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டிய. அதனால அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு ஆறுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வச்சுவா கோடை குமரன் கொத்துமரசு வேண்டாம் மின்னல் அடி மிருதங்க ஸ்டார் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய நந்தி தேவனை போல மத்தளம் வசிக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பு வாத்தியார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர். ஆமா, நிரந்தர தலைவர். உண்மையிலேயே அவரா பார்த்து நான் நிக்கலன்னு சொல்லி விலகினாத்தான், இல்லைன்னா எப்பயுமே எங்களுக்கெல்லாம் தலைவர் ஐயாதான். அன்பு வாத்தியார் அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் வாத்தியார் அவர்களுடைய மாணவர்கள் எத்துணை மாணவர்கள் இருந்தாலும் அத்துணை மாணவர்களையும் சிறந்ததொரு மாணவராக திகழக்கூடிய அன்பத்தான் எங்களது காரியாபட்டிக்கு அருகாமையில் உள்ள தோப்பூரை சேர்ந்த நாக்போ டமாக்கா PS மருது அவர்கள் மிருதகத்தை சேர்ப்பார்கள். அடி பிச்சுட்டு அப்படியே சின்னால இருந்தாலும் பரவாயில்ல.
நன்றி நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய சக்கரவர்த்தி, பலவாத்திய புகழ், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சரவெடி வெடித்தது போல சத்தத்தை தனது இசைத்திறமையால வெளிப்படுத்தக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பத்தான் அரச குலத்தை சேர்ந்த SP லட்சுமணன் அவர்கள் ஆர்வத்தை சேர்ப்பார்கள். பரவாயில்ல, ஆட்டம் பிச்சுட்டாரு. என்ன சரக்குன்னு தெரியலையே, முண்ட கையிலே வந்து கூட தெரியல. நாங்கெல்லாம் ஆடணும்னா எங்களுக்கு காசு கிடைக்கும். நீ வச்சா போட்டு ஆடிக்கிறதா உடம்பு வழியிலே வரையும். ரொம்ப கோக்கார ஊரை வந்து அடிதாட்டா கிடைக்கல போல. அது உண்மைதான். அப்படி எல்லாம் இருந்தாலும் ஆறுக்கு அத்தபடி இப்படி எத்தனை இசைகள் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை வழங்கக்கூடிய அதுல அவர் ஆடினதை பார்த்தீங்களா, ஆடின ஸ்டெப் எப்படி அந்த இந்த பாட்டுல வரும் பாருங்க. என்ன பாட்டு? ஊ சொல்றியா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா. அந்த பாட்டுல எப்படித்தான் ஒரு 20 ஒன்பதாளர் வரைக்கும் பாடிக்கிட்டாங்க. சரி, பாடிக்கிட்டு இந்த குண்டிய குண்டி ஆட்டு வழக்கு. ஆமா, அது மாதிரி ஓட்டு ஆட்டி கிடக்காப்புல என்ன செய்ய. அப்படி இல்லை இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் தாய் தந்தை வழங்கக்கூடிய தாள சக்கரவர்த்தி, தாளவத்துவான், லயவத்துவான் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய மதிப்பறியக்கூடிய அன்பு மாமா எங்களது நாளூரை சேர்ந்த ஆமா ஜூஸ் போஸ் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார்கள். மறிவில்லா என்னடா மறிவில்லா, அந்த நட தெரியுதாரு பாக்குறேன். அந்த நட எல்லா நடையுமே தெரியும். அவர் நடந்தே அவர் மாதிரியே பின்னி பின்னி நடப்பாரு. நன்றி நன்றி. சிறப்பாக இசைத்த அன்பு மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு. உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, வெளிப்படையா சொல்றேன். அதை பார்த்துனாலும் கிராமங்கள்ல நிறைய மாறட்டும் சொல்லி நிறைய ஊர்கள்ல ஒரு நாடக நடிகர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது. ஒரு 1300 ரூபா தரோம், ஒரு 1500 ரூபா கூட தரோம். அங்கிட்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி காசை கொடுத்து போடுறாங்க. ஹோட்டல்ல போய் உட்காந்து ஒரு தோசை சொல்லி வர்றதுக்கு, தோசை வர்றதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகுது.
அதை வாங்கி சாப்பிட்டு வந்தாலும் 12:30 மணிக்கு மேல பசி எடுத்து அதுல புளிச்ச மாவுல. ஆமா 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஆட்டின மாவு இல்ல அப்படிலாம் சாப்பாடை போட்டு வந்து நாடகத்தை நடிச்சுட்டு தான் போறோம் ஒரு ஊர்கள்ல. அந்த தோசை மேல 15 தோசை திங்கிறேன் அந்த இங்க வந்திருக்க டிரைவர். அப்படியெல்லாம் இல்லாம சிறப்பான முறையிலே நம்ம சேண்டலப்பட்டிய என்னைக்குமே மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு. பிரியாணிக்கு பிரியாணி, சிக்கனுக்கு சிக்கனு, மட்டனுக்கு மட்டனு, ரசம் எல்லாமே அதே அதான் சாப்பாடுலாம் போட்டதை விட கடைசியில முறைப்படி ஒண்ணு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அசைவ சாப்பாடு சாப்பிட்டவங்க வெத்தலை வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி. அதுலயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க உறவினர்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அன்பு மாசம் காட்டுவீங்களோ அது போல வந்த நாடக நடிகைகள் அத்தனை பேரிடம் நடந்துக்கிட்டீங்க. அதுலயே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பகுதியில நிறைய ஊருக்கு வந்திருக்கோம். எத்தனையோ நல்லதொரு கிராமங்கள் நகரங்கள் இருந்தாலும் அதுல சிறப்பான ஒரு கிராமமாக நமது சேண்டலைப்பட்டி மாநகர் விளங்குகிறது. கை தட்டலாம். அதுலயே அந்த தாய்மார்கள் பரிமாறின தாய்மாரி உண்மையிலே வீட்டுல உட்காந்து சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு உணவு நாங்க பசியா இருக்குமோ அது போல அருமையான சாப்பாடு. அது மட்டும் இல்லாம பாதிக்கு மேல எனக்கு சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. மேடைக்குள்ள நன்றி நன்றி. எல்லாம் தெய்வ செயல் தான். ஆமா விநாயகர் நம்மளை காத்தருள்வார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி. சிறப்பாக இசைத்த அன்பு பக்கமல கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே எங்களுக்கு உணவு உபசரித்த அன்பு குடும்பத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக்கத்தப்படிய குறிப்பு 14/5/2025 புதன்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ஸ்ரீ மகா கணபதி கோவில் வருடாபிஷேகமும் திருவிளக்கு பூஜையும் நடைபெறும். வேள்வி நடத்துபவர் எஸ் கார்த்திகேயன் சிவாச்சாரியார் இ மலம்பட்டி என்பதை எடுத்து வைத்து 19ஆம் ஆண்டு நாடகத்திற்கு நன்கொடை வழங்கிய வெளிநாடு வாழுகின்ற, உண்மையிலேயே வெளிநாட்டுல போய் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நம்மளாம் இன்னைக்கு அவன் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க அவனுக்கான சொல்லி ஈஸியா பேசுவான். அங்க அவங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய நபருக்கு மட்டும்தான் தெரியும். அங்க இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு கலைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாடு வாழுகின்ற அன்பு சார்ந்த அன்பு நெஞ்சங்கள் நமது எஸ் முகமது அலி சின்னா, எஸ் நிஜாம் முகமது, எஸ் தர்மர், சி முருகன், சி மாதவன், எஸ் சுரேஷ்குமார், எஸ் ரமேஷ்குமார், எம் முருகேசன், எம் அர்ச்சன பெருமாள், எஸ் சோலைராஜன், எஸ் செல்வம், எம் விஜயகாந்த், எஸ் செந்தில், ஆர் ரகுவரன், ஆர் தினேஷ், எம் முருகன், ஆர் சரவணன், பி மனோஜ் கிருஷ்ணன், எம் சுரேந்தர், எஸ் சஞ்சித் அன்னார் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே நன்றி நன்றிகள். அந்த வணக்கம் வணக்கம் என்பதை எடுத்து வைத்து ஆய்க்கடுத்தபடியாக நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளப்படுத்த உரைக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபொலி ஸ்தாபனம் நமது பகுதிகளிலேயே தனக்குத்தானே தனி ஒரு பாணியோடு இவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே பெயர் போல பெற்று வரக்கூடிய சிறந்ததொரு ஒளிபொலி ஸ்தாபனம். ஏன்னா மற்ற மைசெட்டுக்காரங்கள்லாம் 2 குழாய் 2 ஸ்பீக்கர் போதும். எப்படி சாதாரணமா ஒரு கல்யாண காதுகத்துக்கு வச்சு பேர் வாங்கிட்டு போயிடலாம். இந்த மாதிரி நாடகத்துக்கு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் மைக் செட்டு போடுறது ரொம்ப சிரமம். வெளுன்னு விசிலா அடிச்சு கிடக்கும். இங்க இருக்கக்கூடியது 2 மைக்கு. அந்த உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் 10 மைக்கு கிடக்கும் உள்ள. ஒரே இடத்துல இருந்து 10 மைக்கு வேலை பார்க்கிறாருன்னா அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி சிறப்பான முறையிலே சிரமம் என்று பாராமல் இங்கே சிறந்த முறையிலே ஒளியை ஒளியமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பன்னிவீரன்பட்டியை சேர்ந்த அம்மன் ரேடியோஸ். அம்மன் 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 அப்படி இருக்கே ஆப்பனாத அப்படி போடு. இங்கே அப்படி ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளி ஒளி ஸ்தாபனம் நமது பன்னிவீரன்பட்டியை சேர்ந்த அம்மன் ரேடியோஸ். அதனை சார்ந்த உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்பண்ணன் எம் கருப்பையா அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை ஆபரேட்டர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் சிறந்த முறையில் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம். அந்த ஒளிபெருக்காக ஜோர ஒரு கைதட்டு கொடுக்கல. உண்மையிலேயே நீங்க டிஆர் மகாலிங்கத்தை கூட்டு வந்தாலும் மலேசியா வாசுதேவனை கூட்டு வந்தாலும் இந்த ஒளிபெருக்கின்னு சொல்லக்கூடிய மைக் செட் நல்லா இருந்தா மட்டும்தான் பாடை பேசி உங்ககிட்ட பேர் வாங்க முடியும். ஆனா இல்லைன்னா தவளை கிணத்துக்குள்ள விழுந்து கத்துனது மாதிரிதான் இருக்கும். ஏன் தொண்டெல்லாம் அப்படித்தான் இருக்கும். உண்மையை சொல்றதுனால தப்பு கிடையாது. ஏன் தொண்டெல்லாம் தவளை வீறு வீர்னு கத்துனது மாதிரிதான் இருக்கும். அப்படிப்பட்ட குரலையும் வெளியில எடுத்து இவ்வளவு தெல்ல தெளிவா போட்டுக்கிட்டு இருக்காருன்னா நன்றி நன்றி. வணக்கம். ஆய்க்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்திற்கான அன்புடன் அழைக்கணும். இப்படிக்கு நமது சேண்டலைப்பட்டி கிராமத்தார்கள் என்று எடுத்து வைத்து இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மதிப்பமரியாதைக்குரிய ஆண்மன்னார் பாக்கம் மாநகரம் போற்றக்கூடிய ஆரம் ஸ்ரீ பாலா நாரதர் அவர்கள் நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அவரிடம் நாடுகள் நல்லதொரு நடிகர்களை கொண்டு சிறப்பாக நடத்தி கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி சின்னஞ்சிறு சிட்டு செண்பவளை மொட்டு
இந்த வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொலா புட்டு, நமிதா இடுப்பு, நயன்தரா மடிப்பு, நடுவுல ஒரு அடுப்பு, விறகு அடுப்பா இல்ல சவ அடுப்பா? விறகு அடுப்பு, விறகு இதுவும் கிடைக்கல. ஐயா, ஆன்ப உள்ளம் எங்களது திருச்சுழியை சேர்ந்த கேவனா தரணைசிறி அவர்கள் டான்சன் காமி. ஏ ஒத்த கடை மச்சா, ஒத்த கடை மச்சா, ஒத்த கடை மச்சா, ஒத்த கடை மச்சா, அடி குச்சி முட்டாய் குருவி ரொட்டி, பாட்டி தானே நல்ல குட்டி, மிங்கா 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 மிங்கானோ, அடி குச்சி முட்டாய் குருவி ரொட்டி, பாட்டி தரவா சின்ன குட்டி, பாட்டி தரவா சின்ன குட்டி. எப்படி? ஏ அப்பா, வெட்டிக்கார நல்லா பாடினாரா? பொம்பளை பிள்ளை பேர சொன்னது பாட்டை பார்த்தா 1க்கு 2 வாட்டு பாடி என்ன செய்ய? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. 10 பைசா செல்லாதரா மூதேவி பிள்ளை இல்ல வாத்தியார, பொம்பளை பிள்ளைங்க டான்ஸுக்கார பிள்ளை பேர சொன்னா பெட்டிக்கார ஊரா பாடணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை. சரி, ஆனா பாடி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? என்ன காரணம்? பெட்டிக்கார மட்டும் கிடையாது, மிருதங்காரும் சரி, ஆல்ரவுண்டுக்காரும் சரி, தாளக்காரும் சரி. இன்னும் 20 வருஷம் ஆனாலும் ஓரமாத்தே உட்காந்து வேடிக்கை வைக்க போறீங்க. மேடையில தொட போறது, கட்டி பிடிக்க போறது, அமுக்க போறது எல்லாமே பப்புன்னு நான் ஒரு ஆள் தான். என்ன காரணம்? எங்க அப்பன் கோமன ஊத்த நேரம் நான் கட்டி பிடிக்கணும். ஆமா, உங்க அப்பா அம்மா இருக்க ஊரா கோமன ஊத்த நேரம் நீங்க ஊரா வேடிக்கை பார்க்கணும். அடே, இதுதான் உங்க தலையில. வீட்டுக்கு ஒற்றை அடிக்கிறது வெள்ளை அடிக்கிறது கூட நீதான் இல்லைன்னு சொல்லல. சரி, ஆனா குடியேறது நாங்கதான் ஏறியா. குடி நீங்க ஏறுவீங்க, நான் முதல்ல பாலை காய்ச்சிருவேன். எங்கிட்ட வெள்ளை அடிக்கிறவங்க ஏட்டா என் பெரிய அந்த வெள்ளை அடிக்கிறான் எங்கிட்ட பால் காய்ச்சி வாங்கலா? இல்ல வச்சாரு, நான் எப்பயுமே பால் காய்ச்சி எடுத்து நம்ம குடியே ஏறுறது. நீ நினைப்பு உனக்கு அப்படி பால். ஆனா இந்த நாடகத்துல உண்மையை சொல்ல போனா எனக்கு 4000 ரூபாய் சம்பளம். ஆமா, 4000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள என் வீட்டு வாசல்ல 8 லோனுக்காரன் உட்காந்துருக்கேன். ஐயா, காசை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிற ஒண்ணுதே பிரயோஜனம். ஆனா இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ஏன்டா லோனை கண்டுபிடிச்சதும் இல்லாம பூரா பேதே லோன்னு அலைய. அப்படி என்ன லோன் இருக்கு? அந்த லோனுக்கு பேர் வச்சிருக்கேன் பாருங்க. என்ன பேரு? என்னென்ன பேரு? ஆசீர்வாதம், ஆத்தாடி, விடிவெள்ளி, உச்சீவனு, எல்லண்டி, மயிர புடுங்குநண்டி. அந்த ஆசீர்வாதம்னா அந்த லோனுக்கு பேர் என்ன தெரியுமா? விடிய காலில் வந்து புருஷன் பொண்டாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. முத எப்படி அந்த லோனுக்கார ஊருக்குள்ள வருவாரு, லோனுக்கார பார்த்து புருஷன் பொண்டாட்டி கும்பிடுவாங்க. சார், என் மச்சனை காது ஊத்து வச்சிருக்காரு, இந்த இடது பக்கம் ஜெவரு பூஜாம கிடக்கு, நீங்க தான் ஒரு 50,000 லோன் போட்டு கொடுக்கணும், நீங்க கொடுக்குற காசுல தான் எங்க வேலை ஊரா முடியணும், அதெல்லாம் கரெக்டா சரியா கட்டிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி கலர்லாம் வாங்கி கொடுத்து அந்த லோனுக்கார முத மயக்கிறது, மயக்கி லோனை வாங்கிடுறது. முதல்ல காசை கைப்பற்றிட்டு மறுமாதிரி அந்த லோனுக்கார கதற விடுறது. லோனுக்கார மறுமாதிரி 5ஆம் தேதி வந்து அவர் கும்பிடுவாரு, அக்கா 5ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் காசை கட்டாம இருக்கீங்க, கட்டுங்க, ஓனர் சத்தம் போடுறாரு அப்படின்னு லோனுக்கார கும்பிடுவாரு. இதையெல்லாம் காட்டில விடிவெள்ளின்னு ஒரு லோன் வச்சிருக்கேன். அது நல்ல பேரா இருக்கே, அது நல்லா இருக்குமா? பேர் நல்ல பேர்னு ஏன் வச்சிருக்கேன்? விடிவெள்ளி. விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் கதவை திறந்து பார்த்தோம்னா லோனுக்காரது வாசல்ல உட்காந்துருப்பாரு. அதுக்கு பேருதான் விடிவெள்ளி. ஆனா அந்த லோனை கண்டுபிடிச்சது இல்லாம நம்ம ஊர்ல நடந்த ஒரு சின்ன விஷயம் என்னப்பா பாத்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சரி நம்ம வீட்டு வாசல்ல தான் நம்ம தெருவுல உள்ள ஆளுங்க பூரா வந்து தண்ணி குடிக்கிறது தெருவு குழாய் போட்டிருக்காங்க. ஒரே குழாய் தான் அந்த தெருவுக்கு. சரி, நம்ம வீட்டு வாசல்ல தான். அன்னைக்கு நாடகம் இல்ல, நாடகம் மழை வெஞ்சி நின்று வச்சு நான் வீட்டுல இருந்தேன். சரி, ஒரு 10-15 பொம்பளை ஆளு இருக்கு நம்ம வீட்டு குழாயில தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்கிட்ட இருந்து ஒரு ஆள் நல்லா பல்சர் பைக்ல நல்லா பேண்ட் சட்டை மாட்டி நல்லா இன் பண்ணி நல்லா ஒரு பேக் போட்டு சம்முன்னு வந்தாப்புல. சரி, நல்லா வளர்ந்த ஆளு. ஆளை பார்த்தது அந்த 10 பொம்பளை குடத்தை போட்டுட்டு தண்ணி குடிக்கிறத பூரா விட்டுப்புட்டு அந்த பல்சர் பைக்ல வந்த ஆளை போட்டு உருட்டி எடுத்துருச்சுங்க. ஆமா, செகரியில ஓட்டு, சார் எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு இருக்கிற பொம்பளை ஆளு பூரா அந்த ஆளை போட்டு உருட்டி எடுக்கவும் அந்த ஆளை அழுதுகிட்டே எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னேன், ஏன்டி லூசு முண்டைகளா, நான் கரண்ட் புல்லு கணக்கெடுக்க வந்த வேண்டிய என்னைய போய் லோனுக்காரன் அப்படிலாம் போய்கிட்டு எதுக்காக சொல்றேன்? இதை நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல, சிந்திச்சு பார்க்கணும். உங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது, உங்க கணவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கறத நினைச்சு நீங்க சிக்கனமா பேசீங்கன்னா என்னைக்கு நம்ம நல்லா இருப்போம். அதிகமான கடன் கப்பு வாங்காதீங்க. இருக்கக்கூடிய காலம், பிறக்கக்கூடிய காலம் ஒரே காலம் தான். அடுத்த ஜென்மம் பிறப்போமா என்னவா பிறப்போம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால சந்தோஷமா யாருக்கு எந்த ஒரு தீங்கும் கெடுதல் நினைக்காம எல்லாரும் ஒற்றுமையா எந்த ஒரு கடங்கப்பு இல்லாம சந்தோஷமா வாழ மாதிரி கற்றுக்கொண்டு ஆருக்கு அடுத்தபடியாக உங்கள் மத்தியிலே நின்று கொண்டு பேசிக் கொண்டு உங்களிலே ஒருவன் உட்காருங்கடா, பப்புன் பேர சொல்லிருக்கே, இங்க வரீங்க மொட்டை உட்காருப்பா.
உங்கள் மத்தியிலே மொட்டை அட்டியா ஒட்டிக்க பிடிக்கவா பயங்கரமா போட்டிருக்காரு பதையாளு மாதிரி. உங்கள் மத்தியிலே இன்று கொண்டு பேசிக் கொண்டு இருப்பவன் உங்களிலே ஒருவன் உங்களால் வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி புகழ் மானாமதுரையைச் சேர்ந்த AS ஆனந்தகுமார் அவர்களது சிசியன் காரியாபட்டிக்கு அருகாமையிலே உள்ள மாந்தோப்பை சேர்ந்த SK ஆனந்தராஜ் பாபன் மற்றும் பலவரங்களை பகிர்ந்து நன்றி. எனக்காக கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றி. இருங்க உங்களது அன்பாசி எனக்கு என்றைக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லா ஊர்லயுமே பப்புன் பேரை சொன்ன உடனே வெட்டிக்காரங்க பாடுவாங்க, உண்மைதான். ஆனால் நம்ம மண்ணு வந்து கலை சார்ந்த மண்ணு. இன்னைக்கு நானு இந்த பயலுக எல்லாரும் சேர்ந்து உன்னை வாழ்த்தி பாட போறோம். ஐயா இருங்க, என்ன நீங்க பாரம்பரிய நாடக கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரி, உங்க அப்பா மிகப்பெரிய ஒரு நாடக ஆசிரியர். சரி, ஒரு 40-50 நடிகர்களை உருவாக்கி இருக்கீங்க. சரி, நீங்கள் இப்ப சில சமீபத்துல சில ஒரு நடிகர்கள் கலைஞர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு நாடக ஆசிரியர் நீங்க எல்லாம் பாடலாம். உங்களுக்கு தெரியும், உங்க குடும்பமே கலை குடும்பம். எந்த பாட்டு பாட சொன்னாலும் பாடிடுவீங்க. சரி, பள்ளிக்கூடம் போற பயல்கள் 8வது 9வது இந்த சின்ன பையன் மொட்டையெல்லாம் 3வது கூட படிக்க மாட்டேன். இந்த பயல்கள் எல்லாம் எப்படி பாட்டு பாடுவாங்கடா? அதான்டா சேண்டலப்பட்டி மண்ணுனா கலை சார்ந்த மண் இல்லையா? திருக்குறள் கேட்டா சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பாடு கேட்டா சொல்லுவாங்க. இந்த பாட்டு எப்படி அந்த பையன் இப்ப உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். உண்மைதானா? ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வா. என்ன சொல்றீங்க? பாப்பா இப்படி கைய வைடா. அவளை அகலமா வைக்காதடா. உனக்கு பார்த்து ஒடுக்கடா, ஒடுக்கமா கண்ண முடுறா, நாக்க நீட்டா. தம்பி, நான் பாடுற பாட்டுல கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான், எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சரியா? வளைய விரிச்சு கிடக்கு மாற்றுறது மாற்று, வளைய விரிச்சு கிடக்கு மாற்றுறது மாற்று, எதுவும் கிடைக்கலைனா நல்லா கரெக்டா சொல்லுங்கடா. வளைய விரிச்சு கிடக்கு மாற்றுறது மாற்று, எதுவும் கிடைக்கலைனா. தம்பி, அவருக்கு சரியா காரிய கதை கரெக்டா கோரத சத்தமா நல்ல பழைய விரிச்சு கிடக்கு மாற்றுறது மாற்று, எதுவும் கிடைக்கலைனா. அதுல மொட்டதை வருது பாரு நக்கு. ஏய், இந்த பாட்டு தான் கேட்டேன். இந்த பாட்டு பிடிக்கலையா? இதே பாட்டு இன்னொரு பாட்டு. இந்த பாட்டின் கடைசி வார்த்தை கரெக்டா சொல்லணும். சரியா? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, பப்புனுக்கு ரத்த கொதிப்பு, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, பப்புனுக்கு ரத்த கொதிப்பு, ஒட்டகல்ல நான் உட்படும் இவரை வந்தா பிடிச்சு வைக்க பொடி பப்புன. இந்த பாட்டு பிடிக்கலையா? ஊ சொல்றியா பப்புன? நான் கேட்கிறேன், நம்ம சேண்டனவட்டிக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து நல்ல நாடக நடிகரா போட்டு எங்க ஊர்ல நாடகத்தை நடத்தி கொடுக்கன்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் வந்து சங்கத்துல அட்வான்ஸை போட்டு பப்புனுக்கு இணையை போட்டு கடைசியில ஊருக்கு கூட்டு வந்து அருமையான சாப்பாடெல்லாம் போட்டு உள்ள தொண்டைகிட்டே கட்டிக்கிட கூடாதுன்னு சொல்லி சோடா தண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்து டீ எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசியில நாடகம் நடிக்கிறதுக்கு என்னை கூட்டு வந்தீங்களா இல்ல நக்கிறதுக்கும் செருப்புக்கிட்டு அடிக்கிறதுக்கு என்னத்தை சொன்ன? எப்படி அருமையா பண்ணாங்களா? இன்னமே நல்ல சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா உங்ககிட்ட பாத்து கேப்பேன். நீ எங்கடா சோத்துல உப்பு போட்டு திங்கிற? ஆமா, உள்ள போயிட்டு வரேன், போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்புவோம். நேரம் இல்ல. இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிப்பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த ஒளிப்பதிவு ஸ்தாபனங்கள். உண்மையிலேயே நாங்க நாடக நடிகர்கள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னா ஒரு காரணம் நம்ம ஒளிப்பதிவு ஸ்தாபனம் தான். இவங்க வந்து நம்மளை அறிமுகப்படுத்துறதுனாலே எல்லா மக்களுக்கும் எல்லா நாட்டுக்கும் போய் சேருது அந்த வீடியோ. அப்படி ஒரு சிறப்பான ஒரு ஒளிப்பதிவு ஸ்தாபனங்கள். என்ன நம்ம ஊர் கச்சேரி யூடியூப் சேனல் நிறுவனர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்னார் அவர்களுக்கும் அதற்கடுத்தபடியே எங்களது நம்பர் 1 பதிவு ஸ்தாபனம் எங்களது ஓடாத்தூர் மாநகரம் போற்றக்கூடிய RJ தவம் யூடியூப் சேனல் நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் தவம் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய பெருமக்களே, நீங்கள் எண்ணற்ற பாடல்கள் கண்டுகளித்திருப்பீர்கள். இதுவரை நாடக உலகத்தில் எந்த ஒரு இசைக்கலைஞர்களும் பாடிடாத ஒரு மிகவும் சிரமமான பாடல். இந்த நாடக உலகத்தில் அன்பப்பா கலைமணி அவர்கள் மட்டும்தான் இந்த பாடல் பாடியுள்ளார். யார் இந்த பாட்டை எடுத்து பாடவும் இல்லை. பாடுறது ரொம்ப சிரமம். அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து
மிகவும் ஒரு சிரமமான ஒரு பாடல். இந்த பாடலை கண்டுகளித்து உற்சாகம் அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். 1 2 3 4 கடவுள் அமைத்து விட்ட வீடை இணைக்கும் கல்யாண மாலை. கடவுள் அமைத்து விட்ட வீடை இணைக்கும் கல்யாண மாலை. இன்னார்க்கு இன்னாரின்றி எழுதி வைத்தானே தேவன் நன்றி. இன்னார்க்கு இன்னாரின்றி எழுதி வைத்தானே தேவன் நன்றி. கடவுள் அமைத்து விட்ட வீடை இணைக்கும் கல்யாண மாலை. நான் ஒரு விகடகவி, இங்கு நான் ஒரு கதை சொல்லி ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில், அந்த அற்புத வனத்தில் ஆங்கிலி இருந்தும் பெண்கிளி இருந்தும் அங்கேயும் ஆசை உண்டே. அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆங்கில் இரண்டுக்கு மயக்கம் உண்டே. அன்பே ஆறுகிறே என்னத்தான் கடவுள் அமைத்து விட்ட வீடை இணைக்கும் கல்யாண மாலை. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்ட கேட்கலம்மா. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்ட கேட்கலம்மா. ஆசை விமானத்தில் ஆனந்த வேகத்தில் சீருண்டி வந்ததம்மா. சிங்கப்பூர் ஏர்போர்ட் 1 2 3 4 பைலட். தேன்மொழி மங்கையர் யாழிசை மீட்டில் ஊரோடு போனதம்மா. சிங்காரக்காரோடு சங்கீத தந்தை சந்தோஷ பாடினம்மா. கடவுள் அமைத்து விட்ட வீடை இணைக்கும் கல்யாண மாலை. கற்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. காவிட்டு பிள்ளை கொள்ளுந்த முயல் ஆங்கில பாடினமா. அன்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர ஓடினமா. மாங்கல்யம் தந்துராணி நம ஜீவன கேதுனா தண்டே பக்மாத்விகிதனும் சங்கீத சுகிக்கும். பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்கள் மந்திர ஓடினமா. பல்லாட்டு தூக்கிடும் அறிவட்ட யாரி பல்லாட்டு பாடினமா. கடவுள் அமைத்து விட்ட வீடை இணைக்கும் கல்யாண மாலை. ஒரு கிளி கையோடு ஒரு கிளி கை சேர்த்து உறவுக்குள் நுழைந்ததம்மா. உல்லாச வாழ்க்கையில் ஒரு கிளி கொடுத்து ஒரு கிளி ஒழுங்கினமா. அப்பாவியா கிளி தப்பாக நினைப்பது எப்போது தெரிந்ததம்மா. அது எப்போது கிளி அல்ல கிழக்கு தவளை நான் இப்போது புரிந்ததம்மா.
கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரை தேவன் நன்றி கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை நன்றி நன்றி நன்றி. மலம்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளம் ராஜேஷ் அவர்கள் பாடலுக்காக அன்பளிப்பித்துள்ளார்கள். உண்மையிலே இவ்வளவு ஒரு கூட்டம் குறைவாக இருந்தாலும் நல்ல ரசிகர்கள் இந்த மேடைக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் செஞ்ச புண்ணியம். இப்படி ஒரு ரசிக பெருமக்கள் இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ளத்தார்களுக்கும் அருமை குட்டீஸ்களுக்கும் அருமை தம்பிகளுக்கும் எங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி. அதை காட்டி முக்கியமான விஷயம் ஒளி அமைப்பு, அருமையான ஒளி அமைப்பு அம்மன் ஆடியோஸ் அருமை நண்பர் பணிபுரியும் நண்பருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொங்கம்பட்டி கிராம சேகரம் வெள்ளத்துக்கரையம்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முனியாண்டி கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு வருகின்ற 2/6/2025 திங்கட்கிழமை அன்று இரவு சரியாக 10 மணியில் வள்ளியில் மன நாடகம் நடைபெறும். அதில் நடிக்க இருக்கும் கலைஞர்கள் முருகனாக SP செல்வம் அவர்களும், வள்ளியாக அபிராமி அவர்களும், நாரதராக உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்களும், பபுனாக மனோகரன் அவர்களும், டான்சராக மாயான அவர்களும், ஹார்மோனியமாக ஐயப்பன் அவர்களும், மிருதங்கம் சுதர்சன் அவர்களும், ஆல்ரவுண்டாக அன்பு செல்வம் அவர்களும், தாளமாக சுப்பிரமணி அவர்களும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று வெள்ளத்துக்கரப்பட்டி கிராமத்தின் சார்பாக மற்றும் இளைஞர்கள் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாடகத்தை கண்டுகளிக்குமாறு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாடா சொப்பன சுந்தரி அடே நல்லா இருக்கு. உங்க 4 பேருக்கு உனக்கும் உங்க எல்லாருக்குமே உனக்கும் என்னவா 4 பக்கம் தலையில போட்டு வளர்க்கா 4 பேர் வெட்டிக்கார கேட்ட மிருதங்காரங்க கேளு வரிசையா கேளுமா 4 பேர்னா உங்க சேர்ந்து கேட்கல தனித்தனியா கேட்கலாம். எனக்கு மொத்தமா கேட்டு தான் வளர்க்கங்க, தனித்தனியா கேட்டு வளர்க்கம் இல்ல. உங்க எல்லாருக்கும் உனக்கும் நீங்க எல்லாமே நல்லா இருந்தா நாங்க எல்லாம் இருக்க முடியும். வாய்ப்பளித்த அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி வந்து வணக்கம். அப்புறம் மைசூர் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா மண்டே உடைக்க போறீங்க. சரி அப்புறம் வந்த வேலைக்கு போலாமா? புடிங்க சாமான புடிங்க மண்டே உடைக்க போறீங்க. ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா அடே ஏறி நன்னாங்க ஏறி நன்னா மாமா இளமே பாடது புறமா ஏறி நன்னா உள்பட்ட மாமா ஏறி நன்னா உள்பட்ட
கொடுக்க மாட்டேங்கிறேன். தங்கச்சி வேணும் மண்டை உடைச்சு ஒரு தங்கச்சி தான் எனக்கு வேணும். என்ன தங்கச்சி ஏன் தங்கச்சி வேணுமா ஆ, இங்க பாருங்க பொத்திட்டு நீங்க வாழ்ற ஆடுறவங்க மட்டும் மாச்சுதான் ஏய் அண்ணனுக்கு அத்தாச்சி எப்படா தம்பி இருக்கு? ஜோடி பொறுத்து எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இல்லையா? ஆ, இங்க பாருங்களேன் அவங்க சப்போர்ட் பண்ணி கொட்டையை பிடிச்சி கடிச்சே எப்படியே மாட்டோம் இருந்தாலும் பாட்டை மாத்தி விட்டுருமோ இங்க பாருங்க ஆ, சரி டான்ஸ் காட்டி பாடிடுறீங்களா அந்த பாட்டை? வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு எதுவும் கிடைக்கலைனா யாரு எனக்கு உன்னைத்தான். இங்க பாருங்க இவங்க பேச்சு கேட்டுதான் ஊ போட்டீங்க தம்பி இன்னொரு பாட்டு. ஊச்சல். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அந்த பிள்ளைக்கு அது பிடிக்காது. கவலை. பாட்டை மாத்தி விட்டுருவோம் ஆ, போடா. போடா, போடா, டார்லிங், போடா. மாமா ரெடியா இருங்க, போடா. நிமைக்கும் காதல் கொட்டிலே
போடா, போடா. ஆளே. அடா, ஆளே, ஆளே. விடாத. ஏய், ஏய், ஏய். உருட்டு, உருட்டு. ஆஹா, பலே பலே. அடாடாடா. ஓடு. டச். விடாத. ஆ. ஐயே. செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. போடு, 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 போடுறா. ஆடே, ஏவாடே. சுத்து, சுத்து, ஆட்டா. ஏய் குண்டா, ஏய் குண்டா, ஏய் குண்டா, ஏய் குண்டா, ஏய் குண்டா. ஆவடே. எனக்கு ஒரு ஆள் போட்டுக்கீங்க கூப்பிட்டு. என்ன இருக்குன்னு பாத்துருமா? ஏம்மா? ஆடை கட்டிக்கிட்டு என்ன சித்தாடை வந்து தலையில கட்டுறாங்க சித்தாடை. இப்ப நானு தம்பி மருது மாப்பிள்ளை லெச்சு போசண்ணே எல்லாரும் உனக்காண்டி உயிரை கொடுத்து வாச்சிக்கிட்டு ஆச்சுங்க. இப்ப வந்து என்கிட்ட வர வேணாம், நீ என்கிட்டயும் போசண்ணிட்டையும் வர வேணாம். அப்புறம்? நாங்க வந்து ரிட்டையர் கம்பெனி, சரியா? இந்த இவனுக்கு ஒரு போர்டு, இந்த இந்த இவனுக்கு ஒரு போர்டு. இல்ல முன்ன பின்ன போட்டு பழக்கங்க அந்த என்னம்மா அப்படி சொல்ற? இந்த வாங்கிக்கம்மா, அவருக்கு ஒரு போர்டு போட்டு விடுமா, அதோட மட்ட மிளகு புழக்கட்டாங்கன்னு தானே. செயலாளர் செல்வம் கற்பியா, ஆர்டர். சேந்தப்பட்டியை சேர்ந்த செல்வம் செயலாளர் ஆர்டர். கற்பையா. ஆர்டர். போ அங்க போய் பாடு. இதோட எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அன்பு மச்சான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றிகள். அன்பு மச்சான் சொல்ற கையில ஒரு மாதிரியா திரட்டுறாரு. அதனால நீங்க சொன்னதுனால ஏன்னா ஏற்கனவே காலதாமதம் ரெண்டு போடு, அவனுக்கு ஒரு போடு இவனுக்கு ஒரு போடு. உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு வேணாமா? அப்படி எப்படி நாங்களாம் 1960 இருந்து எத்தனையோ பாத்துருக்கோம். இங்க போடு நீங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடி. இது யாருக்கு? இந்த பாட்டு யாருக்கு? இவனுக்கு. மருதனனுக்கு. மருது ஏண்டி எடுவட்ட முட்டை மருதன் இறக்கி வந்து செகுல செத்து அரைஞ்சுது. வண்டிக்குள்ள வர மாமா மாமா அவனை போட்டு நோண்டுறது, இங்க வந்து நொன்னேன்னு சொல்ற. வீட்டுக்கு போனாங்க மாமா பையன் ரோட்ல அண்ணே மாதிரி. அடி மல்லிப்பூ வச்சு வச்சு வாடி. மச்சாய் போற 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 போற. லெச்சு மச்சானா மாமா, இப்ப நாடு ஏற போறியா? நான் இப்போ ஒண்ணு சோதனை பண்ண போறேன். என்ன மாமா? நீ அதே மாதிரி எல்லாத்தையுமே சோதனை பண்ணு. வீடியோ வேற ஓடிக்கிட்டு இருக்குனே வேணாம். என்ன மாமா, இந்த பிள்ளை பெரிய டான்ஸ்னு சொல்லுதுல. ஆமா. தப்பாட்ட எல்லாருக்கும் ஊர்க்காரங்களே ஆடினாங்களே. சரி. இந்த பிள்ளைக்கு ஆட தெரியுமா ஆட தெரியாதா? உங்க பாருங்க, எதுவும் தெரியாம மேடைக்கு வர மாட்டாங்க, சரியா? சரி. அதனால நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு மட்டும் நான் தப்பாட்டா. டேய் தம்பி, ஆல்ரவுண்டுக்கார வாசிக்கிறதுக்கு இந்த டான்ஸ் ஆடிறாரு பாப்போமா? ஓகேவா? ரைட். ஏ ஜிங்கி ஜிங்கி ஜினுக்கு போட்டு ஜில்லு ஜிலுக்கு ரமனுக்கு போட்டு.
அடே அப்பா ஆ? நல்ல உள்ளியா இருக்கா? அடுத்தையும் பொண்டாட்டி ஊரா அப்படித்தான் இருக்கும். நம்ம பொண்டாட்டி தான் குரங்கு மாதிரி இருக்கும். என்னத்த சொல்றது? அருமையான ஒரு பொம்பளை பிள்ளை, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பிள்ளை நல்லா அடிச்சா, தம்பி நல்லா அடிச்சாடா. தப்பாட்டம் பயங்கரமா ஆடி இருக்குமே.